ஓகே, வெரி குட் ஈவினிங். உங்களுக்கு வாய்ஸ் ஆடியபிளாக பாருங்கள், ஸ்க்ரீன் விசிபிளாக. உங்களுக்கு நான் போர்டில் எழுதியிருக்கிறது விசிபிளா? போர்டில் ரைட் பண்ணுறது ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம எஸ்டர்டே டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கான யூஜி கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எஸ்டர்டேவில் அந்த சிலபஸை எப்படியெல்லாம் நம்ம கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த யூனிட்லேருந்து வினாக்கள் வரும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதே போல் நேற்று செந்தில் சார் உங்களுக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, அணைவு வேதியியல் அல்லது அணைவு சேர்மங்கள் அப்படின்ற பாடப்பகுதியிலிருந்து சிலபஸை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். யூனிட் நம்பர் 10, 10வது யூனிட் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம். இந்த யூனிட் நம்பர் 10 நம்ம இன்றைக்கி பேசக்கூடியது எதை பற்றிய தகவல்கள் அப்படின்னு கேட்டாக்கல, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கரிம வேதியியல் அப்படின்ற ஒரு பாடப்பகுதி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கரிம வேதியியல். ஸோ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிம வேதியியலில் நம்ம 10th யூனிட்டில் 3 போர்ஷனாக உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. யூனிட் நம்பர் 3 3 போர்ஷன். இதில் ஃபஸ்ட்டு போர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா அரோமேட்டிக் ரியாக்ஷன். இந்த அரோமேட்டிக்ன்றதுக்கு நான் ஷார்ட்டாக என்ன சொல்கிறேன், ஏஆர் அப்படின்னு போடுறேன், அரோமேட்டிக் ரியாக்ஷன்ஸு. இந்த அரோமேட்டிக் ரியாக்ஷன்ஸில் ஃபர்தராக 2 டைப்ஸ், 2 வகைகள் இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டெல்லாம் அப்படியே அழகாக மைண்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு வந்துடணும். அரோமேட்டிக் அப்படின்னா ஒரு பென்சீன் ரிங் இருக்குது, இது பென்சீன் வளையம். இந்த வளையம் இப்படி எழுதினாலும் சரி, ஆல்டர்னேட்டாக டபுள் பாண்டு போட்டாலும் கரெக்டு தான். இல்லை இது ஈக்குவல், சமம். அந்த டபுள் பாண்டுக்கு பதிலாக இது மாதிரி ரிங்கு போட்டாலும் சமம் தான். அல்லது மாலிகுலர் ஃபார்முலா C6H6, இது 3மே நமக்கு பென்சீன் தான். இப்போ இந்த பென்சீனில் என்ன நடக்க போகிறாங்கனாக்கா, ஒரு குரூப் சப்ஸ்டியூட் ஆக போகிறாங்க. அந்த ரியாக்ஷனுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நடைபெறக்கூடிய வினைகளுக்கு எல்லாமே என்ன பேர் கொடுக்குறோம் அப்படின்னா அரோமேட்டிக், ARO. தமிழில் இதே வார்த்தை தான், அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த பாடப்பகுதியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம ரியாக்ஷன் வினைகள் அப்படின்றத தொடர்ச்சியாக எழுத வேண்டாம். அதனால் ஷார்ட்டாக REXN அல்லது RXN அப்படி போட்டாக்குள்ள உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது மீனிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அரோமேட்டிக்கில் நடைபெறக்கூடிய சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது தான் இந்த யூனிட் நம்பர் 10. இந்த அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸை வி கிளாசிஃபைடு பை 2 டைப்ஸ், 2 வகைகளாக வகைப்படுத்த போகிறோம். எதை பொறுத்து சார் இந்த கிளாசிஃபிகேஷனை கொண்டு வராங்கன்னா, இந்த அரோமேட்டிக் குரூப்பு கூட ஒரு குரூப்பு சேருவாங்க இல்லைங்களா, அந்த சேரக்கூடிய குரூப்புக்கு தான் இந்த சப்ஸ்டியூட் ஆகிற குரூப்பு. அந்த சப்ஸ்டியூட் ஆகக்கூடிய குரூப் ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னு பேர், எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் நம்ம நேற்றே சொல்லியிருக்கோம், எலக்ட்ரான் கவர் காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை சார், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிறது ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ். அவர் அதுன்னா நியூக்ளியோஃபைல். ஜென்ரலாக நியூக்ளியோஃபைல் அப்படின்றது கருக்கவர் காரணி அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஃபைல் அப்படின்றதுக்கு எலக்ட்ரான் கவர் காரணி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியோஃபைல் அப்படின்றது NUன்னு ஷார்ட்டாக எழுதுவாங்க. இது கேரியிங் நெகட்டிவ் சார்ஜ், எதிர்மின் சுமையை பெற்று இருக்கும். தே ஆல்சோ கண்டைன் 2 எலக்ட்ரான்ஸ். ஏன்னா ஒரு பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை தான் வாங்கிக்குவாங்க. அதனால் இந்த மைனஸுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு ஜோடி எலக்ட்ரான், 2 டாட் மாதிரி சிம்பிள் வைக்குவாங்க. இட் மீன்ஸ் இட் கெயின் 2 எலக்ட்ரான்ஸ் அல்லது தே ஹேவ் 2 எலக்ட்ரான்ஸ். அதுக்கு மேலே 2 எலக்ட்ரான்கள் பிணைப்பில் ஈடுபடாமல் இருக்குது அப்படின்றது தான் அதனுடைய சிம்பிள். இந்த நியூக்ளியோஃபைலை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரியாக்ஷன்ஸை யார் அரோமேட்டிக்கில் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸு நியூக்ளியோஃபைலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா SN. ஞாபகம் வச்சுக்கோங்க, SNAR.
அது என்ன SNAR? Sன்றது சப்ஸ்டியூஷன், Nன்றது நியூக்ளியோஃபைல், ARன்றது அரோமேட்டிக். அப்படின்னா அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பேர். இந்த அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸை த ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வினை நடைபெறும் பொழுது வினைக்கு உண்டான இடையில் யார் உருவாகுவாங்கனாக்கல ஒரு இடைநிலை சேர்மம்ன்றது உருவாகும். அந்த இடைநிலை சேர்மம் யார் உருவாகிறார்கள் அப்படின்றதை பொறுத்து இந்த அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸை மேலும் 2 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. என்னென்ன அந்த டைப்ஸு சார் அப்படின்னா, ஒரு வகை நம்ம இங்கே முன்னாடியே சொன்ன SNAR ரியாக்ஷன்ஸ் ஒரு வகைக்குள்ளவும், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் செகண்ட் டைப் வந்து பென்சைன் இன்டர்மீடியேட் அப்படின்றது ஃபார்மேஷன் ஆகிறது செகண்ட் டைப்பாகவும் சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோ சார்ட் அப்படியே கரெக்டாக மைண்டு ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்துடுங்க. பென்சைன் இன்டர்மீடியேட். அது மட்டும் இல்லாமல் இந்த SNAR ரியாக்ஷன்ஸில் வேதிவினை நடைபெறும் பொழுது வினை வழிமுறை ரியாக்ஷனுடைய ஸ்டெப்ஸு பாத்வே எத்தனை வழிகளில் நடக்குது, ஒரே ஸ்டெப்பில் நடக்குதா, 2 ஸ்டெப்பில் நடக்குதா, அல்லது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்னு சொல்லுவோம், வினைக்கு உண்டான படிகள். அதே மாதிரி வினையினுடைய வழிமுறை முதல் வகை வினையா இரண்டாம் வகை வினையா, ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனா அப்படின்றதை பொறுத்து இந்த SNAR என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்கள், SNAR 1னாக்கில் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், தே வில் பி ஃபாலோ ஃபஸ்ட் ஆர்டர். அது வந்து முதல் வகை வினையை சார்ந்தது இருக்கும். அது என்ன முதல் வகை வினைன்னா, நம்ம வேதி வினையில் எடுக்கக்கூடிய ரியாக்டண்ட்டை பொறுத்து மட்டும் இருக்கும், எதை பொறுத்து இருக்காதுன்னா சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து இருக்காது. அப்படி இருந்தால் அது SNAR 1. இதுவே SNAR 2 அப்படின்னு சொல்கிறோம். SNAR 2னாக்கில் ஒரு வேதிவினை நடைபெறும் பொழுது வினைப்படு பொருள் அதே போல் அதுக்குண்டான சப்ஸ்ட்ரேட் இந்த 2 நபர்களையும் பொறுத்து இருந்தால் அவர்களுக்கு என்ன பெயர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் SNAR 2 ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பேரை வந்து கொடுக்குறோம். ஸோ இதுதான் நமக்கு உண்டான பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தகவல் தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா, வாட் இஸ் மீன் பை ரியாக்டன்ட், ஒரு வினைப்படு பொருள்னா என்ன, தென் வாட் இஸ் மீன் பை சப்ஸ்டேட், ஒரு வினை கூட சேரக்கூடிய ஒரு பொருள் யார், தென் ப்ராடக்ட் வினை விளைபொருள். இந்த தகவலை தெரிஞ்சுக்கணுங்கன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் கூட நம்ம போக ஆரம்பிக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பாருங்கள், எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ்ன்றது எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு எங்கே வர போகிறோம்னா நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸை வர போகிறோம். நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸை முடித்த பிறகு இதுக்கு உண்டான வகைகள் எங்கே வர போகிறோம், SNARனா என்னன்னு பேச போகிறோம். SNARல 2 வகைகள் என்னென்ன, SNAR 1, SNAR 2 வகைகள் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அதை முடித்த பிறகு யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம்னா பென்சைன் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நமக்கு இந்த டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது. இது நமக்கு சிலபஸில் அவங்க கொடுத்துருக்கக்கூடியது பாருங்கள், இதுதான் நமக்கு யூனிட் நம்பர் 10ல் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்கனாக்கா, மெக்கானிசம் இன் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன். ஒரு அரோமேட்டிக் வினைகளில் சப்ஸ்டியூஷன் என்ன பண்ணுதுனாக்கா பதிலீட்டு வினை. சப்ஸ்டியூஷன்னா பதிலீட்டு வினை. இந்த பதிலீட்டு வினை நடக்குது. இந்த பதிலீட்டு வினை எங்கே நடக்குது, ஒரு அரோமேட்டிக் வளையத்துக்குள்ளே நடக்குது. அப்படின்னா அரோமேட்டிக் வளையத்தில் நடைபெறக்கூடிய அந்த பதிலீட்டு வினையினுடைய மெக்கானிசம் எந்தெந்த வழிகளெல்லாம் நடைபெறுது அப்படின்றது. அந்த மெக்கானிசம்னா ஒன்றும் கிடையாது, வழிமுறைகள்னு அர்த்தம். என்ன வழிமுறை, எந்தெந்த வழிமுறைகள் எல்லாம் நடைபெற போகிறது அப்படின்றதை பற்றிய சிலபஸ் தான் இந்த 10.1. இதில் நமக்கு பேச வேண்டியது பாருங்கள், அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனை பற்றி பேச போகிறோம். இதில் நமக்கு ஃபார்மேஷன் ஆகிற ரியாக்ஷன் இன்டர்மீடியேட், தமிழ் வந்து இடையீட்டு காரணி. அந்த இடையில் வரக்கூடிய ஒரு காரணி யாராக இருக்குது அப்படின்னு கேட்டால் அரீனியம் அயான் அப்படின்றது உருவாக போகுது. இப்போ அப்படின்னா அந்த அரீனியம் அயான் உருவாகிறதுனால வரக்கூடிய வழிமுறை அப்படின்றதுனால இந்த மெக்கானிசத்துக்கு, இந்த வழிமுறைக்கு என்ன சொல்கிறோம், அரீனியம் அயான் மெக்கானிசம். தமிழ் வந்து அரீனியம் அயான் வழிமுறை. அல்லது இந்த அரீனியம் அயானுக்கு நேற்றே நம்ம சொல்லியிருக்கிறோம், இன்னொரு பேர் கூட கொடுக்கலாம், சிக்மா காம்ப்ளெக்ஸ். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பேசலாம். நம்ம சிலபஸை சொல்லிவிட்டு நம்ம இங்கே உள்ளே போயிடலாம்.
அரீனியம் அயான் அல்லது சிக்மா காம்ப்ளெக்ஸ் அல்லது வீலேண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பேசணும். அதுக்கு அடுத்தது இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் 5 வகையான வேதி வினைகளை பற்றி நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அதில் முதல் வகை வினைக்கு என்ன பேர் சொல்கிறோம்? நைட்ரேஷன். நைட்ரேஷன்னா என்ன? தென் ரெண்டாவது வந்து ஹாலஜினேஷன். ஹாலஜினேற்றம் அப்படின்னா என்ன? மூன்றாவது பாருங்கள் சல்போனேஷன். சல்போனேற்றம் அப்படின்றது என்ன? நாலாவது வகை வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ். ஃப்ரீடல் கிராஃப்ட் வினைகள். இந்த ஃப்ரீடல் கிராஃப்டில் 2 வகையான வினைகள் இருக்க போகிறாங்க. ஒன்று அல்கைலேஷன், நம்பர் 2 வந்து அசைலேஷன். அப்படின்னா அல்கைலேஷன் அசைலேஷனை பற்றி பேசணும். அவருக்கு அடுத்தபடியாக ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் அப்படின்னா ஒரு பதிலீட்டு வந்து சேரக்கூடிய ஒரு பொருள் எந்த இடத்துல பதிலீடு அடையும் அப்படின்றது தான் ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷனுக்கு அடுத்தது ரியாக்டிவிட்டி. ஒரு வேதிவினை புரியக்கூடிய வீதம் எப்படி இருக்குன்றது தான் ரியாக்டிவிட்டி. அந்த ரியாக்டிவிட்டி யாருக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா பாருங்கள், ஒன்லி மோனோ சப்ஸ்டிடியூட்டட். மோனோன்னா என்ன அர்த்தம் பாருங்கள், ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் வந்து இருக்கணும். யாரு கூட இருக்கணும்? பென்சின் ரிங்கு கூட இருக்கணும். அப்படின்னா அரோமேட்டிக் வளையம் இருக்க போகிறாங்க. இந்த அரோமேட்டிக் வளையத்தில் ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்கிறவங்க, மேபி அது யாராக வேணாலும் இருக்கலாம். இப்படி ஒரு சப்ஸ்டியூஷன் இருந்ததுன்னா அங்கே என்ன வினை நடக்கும் அப்படின்றதுக்கு உண்டான ரியாக்டிவிட்டி ஆர்டரு, அதே மாதிரி ஓரியன்டேஷன் அப்படின்றத பற்றி பேசணும். இந்த ஓரியன்டேஷனை பேஸ் பண்ணி இந்த ரிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறவங்க ஒருத்தர் இருக்காங்க, டீஆக்டிவேட் பண்ணுறவங்க ஒருத்தர் இருக்காங்க. ஆக்டிவேட் பண்ணுறவங்களுக்கு என்ன பேர்? ஆக்டிவேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு பேர். தமிழ் வந்து கிளர்வுற செய்பவர்கள் அப்படின்னு பேர். அரோமேட்டிக் வளையத்தை அல்லது பென்சீன் வளையத்தை வேதி வினைக்கு உந்தி தள்ளுறவங்க, அவங்களுக்கு பேர் வந்து கிளரூற்றிகள் அப்படின்னு பேர், அல்லது ஆக்டிவேட்டிங் ஏஜென்ட். இல்லை அந்த அரோமேட்டிக் வளையத்தினுடைய வினைப்படும் திறனை வந்து குறைக்கிறவங்களுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? டி ஆக்டிவேட்டிங் ஏஜென்ட் அப்படின்றது இருக்குது. அதாவது வேதிவினையின் வேகத்தை குறைக்கும் காரணிகள் அப்படின்றது இருக்காங்க. ஸோ இந்த 2 தகவல்களை பற்றி நம்ம பேசணும். அதுக்கு அடுத்தபடியாக தான் நம்ம பாருங்கள், இந்த ரியாக்ஷன் மெக்கானிசத்தில் செகண்ட் டைப் என்ன சொல்கிறோம்? அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்றது போகிறோம். இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான் 2 டைப்பில் நடக்குது அப்படின்னு சொன்னோம். ஒரு டைப் என்ன? SNAR மெக்கானிசம் அப்படின்றது ஒரு டைப்பு. தென் செகண்ட் டைப் என்ன சொல்கிறோம்? பென்சைன் மெக்கானிசம். இதில் SNAR வந்து எத்தனை வகையாக சொன்னோம்? 2 டைப்ஸாக சொல்லியிருக்கிறோம். ஒன்று SNAR1, அதே போல் SNAR2. இது மாதிரி 2 வழிகளில் இந்த அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸில் நியூக்ளியோஃபிலிக், எலக்ட்ரோஃபிலிக் கிடையாது, நியூக்ளியோஃபிலிக் வந்து நடக்கும். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து நம்ம இந்த போர்ஷன்ஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஃபாலோ பண்ண முடிஞ்சது இல்லையா? இது முடித்த பிறகு இதில் 10.2 என்ன வராங்க பாருங்கள்? கார்போஹைட்ரேட் அப்படின்றது வராங்க. 10.3 யார் வராங்க அப்படின்னு கேட்டால் மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி. ஸோ இதுதான் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணக்கூடிய நோட்ஸ். பாலிமர்ஸ், மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி, பாலிமர்ஸ், டைஸ் அப்படின்றது இருக்காங்க. இது ஒன்றும் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு முடிக்க என்ன பண்ண போகிறோம்னாக்கில் இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பப்படும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேச வேண்டியது வாட் இஸ் மீன் பை அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழில் வந்து இந்த வார்த்தை நான் எழுதுகிறேன், அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் அல்லது எலக்ட்ரான் கவர் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னா பதிலீட்டு வினை. ஸோ இதை பற்றி தகவல் தான் நம்ம பேச போகிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறோம் இந்த அரோமேட்டிக்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால், அரோமேட்டிக் ஒரு மாலிகுலை பார்த்த உடனே அலிபேட்டிக்கா அரோமேட்டிக்கா எதை வச்சு சொல்லுவாங்கன்னா ஒரு 3 கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபைடு பண்ணணும். அதுக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம்னா அக்குல்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன இந்த அக்குல்ஸ் ரூல் அப்படின்றத ஜஸ்ட் இங்கே நான் சொல்லிவிட்டு நாங்கள் இந்த பகுதிக்குள்ளே வந்துடுறேன். இங்கே எழுதுகிற பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு அக்குல்ஸ் ரூல்ன்றது என்ன சார் அப்படின்னு கேட்டால், ஹக்கல் விதி. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன சொல்லணும்? இது வந்து இந்த சேர்மங்கள் வந்து 4n + 2 π
எலக்ட்ரான்களுக்கு உட்படணும், 5 எலக்ட்ரான்களை பெற்றிருக்க வேண்டும். இட் ஒபே 4n + 2 5 எலக்ட்ரான் ரூல். நான் ஷார்ட்டாக எழுதிட்டு போகிறேன், எல்லாத்தையும் எழுதணுன்னா டைம் ஆகிடும். ஏதோ இந்த வார்த்தை மட்டும் போதும். 4n + 2 5 எலக்ட்ரான்ஸ் அப்படின்றத பெற்று இருக்கணும். இப்போ நமக்கு என்ன தெரியணும், இதுக்கு எண்ணுக்கு என்ன சார் மதிப்புன்றது தெரியணும். பாருங்கள், செகண்ட் பாயிண்ட் நம்பர் 2, என்னுடைய வேல்யூ 0வாக இருக்கலாம் அல்லது இண்டீஜர்ஸ் முழு எண்கள். முழு எண்கள்ன்றது யார்? 0, 1, 2, 3 அப்படின்னு இருக்கலாம். 1, 2, 3, 4 எக்ஸட்ரா இருக்கணும் என்னுடைய மதிப்பு. நம்பர் 2, கண்டிப்பாக ஒரு சேர்மம் வந்து அரோமேட்டிக் அப்படின்னா, ஒரு சேர்மம் வந்து அரோமேட்டிக் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கணும்னா ரிங்காக இருக்கணும். ரிங் வளைய வடிவத்தில் அந்த சேர்மங்கள் வந்து இருக்கணும். இது கண்டிஷன் நம்பர் 2. கண்டிஷன் நம்பர் 3, அக்கல் விதி இருக்கணும்னா கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஜுகேஷன் கான்ஜுகேஷன் அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒன்று விட்ட ஒன்றுனாக்கில் அந்த இரட்டை பிணைப்புகள் வந்து 1 விட்ட 1 அப்படின்றது இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பேர்? கான்ஜுகேட்டட் காம்பவுண்ட்ஸா அப்படின்றது பேர் சொல்கிறோம். 5th பாயிண்ட்டு, கண்டிப்பாக அந்த மாலிகூல், எந்த மாலிகூல்? இந்த அரோமேட்டிக் மாலிகூல் வந்து யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா பிளேனார் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். பிளேனார் ஸ்ட்ரக்சர். அது என்ன பிளேனார்னா பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு ரிங்கு இருக்குன்னா அந்த ரிங்கை வந்து ஒரு அணுவை வந்து கட் பண்ணிங்கன்னா அதனுடைய எல்லா அணுக்களும் கட் பண்ணணும். எல்லா அணுக்களும் ஒரே தளத்தில் வந்து இருக்கணும். கற்பனை பண்ண முடியுதா பாருங்கள். இப்போ இந்த பென் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன், இந்த பெண்ணை வந்து என் கையில் வச்சுட்டு இந்த பெண்ணை வந்து பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இந்த ஒயிட் கலர் நைஃப் வச்சு அப்படியே கட் பண்ணிட்டு போனோன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன பண்ணும்? சமமாக பிரிகேடை பாதியாக கட் பண்ணி எடுக்க முடியும். அப்படி இருக்கிறதுக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம்? பிளேனார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, அந்த மாலிகூல், எந்த மாலிகூல்? அரோமேட்டிக் மாலிகூல் வந்து ஷுட் கண்டைன் sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். sp2 ஹைப்ரிடைஸ்டு. கார்பன் ஆட்டம். ஒரு வளையத்துக்குள்ள கார்பன் இருக்குன்னா அந்த கார்பனுடைய இனக்கலப்பு sp2ஆக தான் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து அரோமேட்டிக்காக இருக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒபே பண்ணதுன்னா அந்த மாலிகூல் என்ன பேர்? அரோமேட்டிக். இந்த வகையில் இந்த ரூலை ஃப்ரேம் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு அரோமேட்டிக் யாருப்பா அப்படின்னாக்கல எண்ணுக்கு மதிப்பு என்ன கொடுக்குறாங்க? 1 வந்து கொடுக்குறாங்க. என்னுடைய மதிப்பு 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் 1 × 4 4 + 2 எவ்வளவு? 6. 6 பை எலக்ட்ரான்கள் இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு. அவருக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? பென்சீன். இந்த பென்சீன்ன்றது எல்லாருக்கும் புரிதலுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய என்ன சேர்மம்? ஒரு அரோமேட்டிக் சேர்மம். அப்படின்னா பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு யாரை சொல்லலாம்? பென்சீன். இந்த பென்சீனுடைய வடிவம் இந்த அருங்கோண வடிவத்தில் இருக்கணும். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த ஈச் கார்னர் யார் இருப்பாங்கன்னா கார்பன் ஆட்டம் வந்து கண்டெயின் ஆகிருப்பாங்க. என்ன பாண்டு இருக்கணும் பாருங்கள்? கான்ஜுகேஷன் இருக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிங் இருக்கா? ரிங் இருக்குது. செகண்டு கான்ஜுகேஷன் இருக்கணும். கான்ஜுகேஷன் என்னென்ன? டபுள் பாண்டு, இரட்டை பிணைப்பு 1 விட்டு 1. அதனால் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இரட்டை பிணைப்பு, தென் சிக்மா பாண்டு ஒற்றை பிணைப்பு, தென் இரட்டை பிணைப்பு, தென் ஒற்றை பிணைப்பு, தென் இரட்டை பிணைப்பு. இது மாதிரி இருக்குது. அப்படின்னா எது இருக்குது? கான்ஜுகேஷன் இருக்குது. இது பிளேனாராக இருக்கான்னாக்கா பிளேனார் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து இது எல்லாமே எப்படி இருக்குது? போர்டு இருக்குது. இங்கே மேலேருந்து கட் பண்ணிங்கன்னா எல்லா அணுக்களும் ஒரே சதுர தளத்திற்குள்ளே வராங்க. பிளேனார் அப்படின்னு சொல்கிறோம். தென் அதுக்கடுத்தது என்ன இருக்கா? sp2 ஹைப்ரிடைசேஷன் இருக்கா அப்படின்னாக்கா அதை நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஒன்றும் இல்லை, how will you identify hybridization? இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்லி ஃபார் ஆர்கானிக் மாலிகூல்ஸ், கரிம சேர்மங்களுக்கு மட்டும். ஹைப்ரிடைசேஷன் ஈக்குவல் சமம். யாருக்கு சமம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ். சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கையை வந்து தெரிஞ்சதுன்னா அதனுடைய எதை கண்டுபிடிச்சிடலாம்? இனக்கலப்பு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். உதாரணம் பார்த்துக்கோங்க, ஹைப்ரிடைசேஷன் sp
அப்படின்னு இருக்குது அப்படின்னு கேட்டால் பாருங்கள் எத்தனை ஆர்பிட்டால் இருக்குது, S1 P1 அப்படின்னா எத்தனை சிக்மா பிணைப்பு இருக்கணும், 2 சிக்மா பிணைப்பு இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 2 சிக்மா இருந்தால் அது sp. இதுவே வந்து sp2 இனக்கலப்பு இருக்காங்க அப்படின்னா 2 கூட இன்னொரு ஆட்டத்தை வந்து ஒரு சிக்மா பாண்டை வந்து சேர்த்துக்கணும். ஸோ ஆன்சர் வந்து எத்தனை சிக்மா பாண்டு, 3 சிக்மா பாண்டு வந்து இருக்கணும். தென் என்ன வரணும், sp3. நம்ம பேசுகிறது எல்லாமே ஆர்கானிக்கு தானே, அதனால் ஆர்கானிக்கு இந்த 3 தகவல் தெரிஞ்சதுன்னா போதும். sp-ஆக இருக்கும் அல்லது sp2-ஆக இருக்கும், sp3-ஆக இருக்கும். இப்போ sp3ன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சே யுவர் ஆன்சர் கமெண்ட்ஸில். ஹவு மெனி நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் எக்ஸிஸ்ட், எத்தனை சிக்மா பிணைப்புகள் இருக்கும்? யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. வெரி குட் சங்கீதா, வாழ்த்துக்கள். எத்தனை சிக்மா பிணைப்பு இருக்கணும், 4 சிக்மா பிணைப்புகள் இருக்கணும். அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 1000 கரிம சேர்மங்கள் 1 2 கிடையாது, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் எவ்வளவு கொடுத்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு இந்த சிக்மா பாண்ட் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா நீங்கள் யூ கெட் த ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு இதுவே என்ன கொடுத்துருக்காங்க, யூனிட் நம்பர் 7 இதுவே ஒரு டாபிக், தனி டாப்பிக்காகவே இருக்குது. இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா அல்கேன் அல்கீன் அல்கைன் அவர்களுக்கான இனக்கலப்பையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நாம் இங்கே வந்துடலாம். பென்சீனை பொறுத்த வரைக்கும் என்ன ஹைப்ரிடைசேஷன் இருக்கணும், sp2 ஹைப்ரிடைஸ்டு இருந்தால் அந்த காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வராங்க, இந்த வளையம் இருக்குன்னா இந்த வளையத்தில் எத்தனை சிக்மா பிணைப்புகள் இருக்கணும், 3 சிக்மா பிணைப்புகள் இருக்கணும். கற்பனை பண்ண முடியுதா பாருங்கள். இந்த இடத்துல யார் இருக்காங்க, ஒரு கார்பன் இருக்குது. இந்த இடத்துல யார் இருக்காங்க, கார்பன். கார்பன் இடையில் என்ன பிணைப்பு இருக்குது, ஒற்றை பிணைப்பு. அதுக்கு மேலே என்ன பிணைப்பு உருவாகுது, இரட்டை பிணைப்பு வந்து உருவாகிருக்கு. அப்படின்னா ஃபஸ்ட்டு உருவாகிற ஒற்றை பிணைப்புக்கு பேர் சிக்மா, இரண்டாவதாக உருவாகிற பிணைப்புக்கு பேர் வந்து பை. அதே மாதிரி இந்த கார்பன் இடையில் என்ன இருக்குது, ஒரு சிக்மா ஒற்றை பிணைப்பு இருக்குது. நமக்கு தெரியும் கார்பனுக்கு பென்சீனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், C6H6. 6 கார்பன் இருக்குது, வளையத்துக்குள்ளே 6 கார்பனை போட்டாச்சு. ஹைட்ரஜன் எத்தனை இருக்காங்க, 6 ஹைட்ரஜன் இருக்காங்க. அதனால் ஈச் கார்பன் கூட தே கண்டைன் 1 ஹைட்ரஜன் ஆட்டம். ஒவ்வொரு கார்பனும் யார் இருப்பாங்க, ஒரு ஹைட்ரஜன் இருப்பாங்க. அதை நீங்கள் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் வரையணும் அப்படின்னா அவசியம் இல்லை. இட் வில் பி அண்டர்ஸ்டுடபிள். நம்ம பார்த்த உடனே இது வந்து புரிந்து கொள்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றத ஹைட்ரஜனை நம்ம மென்ஷன் பண்ணுறதில்ல. இப்போ பாருங்கள், இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உண்டான பிணைப்பும் சிக்மா பிணைப்பு. இப்போ இந்த கார்பனை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த கார்பனை சரௌண்ட் பண்ணி ஹவு மெனி நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் எக்ஸிஸ்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கார்பனை சுற்றி எத்தனை சிக்மா பிணைப்புகள் இருக்குது? ஃபாஸ்ட்டாக என்ன நீங்கள் ஆன்சர் சொல்லணும். நிறைய பேர் மெசேஜ் போடும் பொழுது, சார் நாங்கள் கெமிஸ்ட்ரியை படித்தே பல வருடங்கள் ஆகுது, நாங்கள் என்ன பண்ணுறது எப்படி படிக்கிறதுனே தெரியல அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ மெதுவாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதெல்லாம் பேசிக்காக விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா டக்குன்னு நம்ம எடுத்தோடனே ரியாக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு போகலாம். பட் இருந்தாலும் கார்பனை சுற்றி சார், இது கார்பன் இருக்குது, இந்த கார்பன் கூட பாருங்கள் இங்கே ஒரு கார்பன் கனெக்டிவிட்டி இருக்குது, இங்கே ஒரு கார்பன் கூட கனெக்டிவிட்டி இருக்குது, இங்கே கார்பன் கூட ஹைட்ரஜன் கனெக்டிவிட்டி இருக்குது. 2 3 சில பேர் 2ன்றீங்க, சில பேர் 3ன்றீங்க. வெரி குட். ஆன்சர் எது கரெக்டு? இட் கண்டைன் 3 சிக்மா பாண்டு. 3 ஒற்றை பிணைப்புகள் இருக்குது. இப்போ 3 ஒற்றை பிணைப்பு 3 சிக்மா பாண்டுன்னா அங்கே இனக்கலப்பு என்ன வந்துடுது? வாட் இஸ் த ஹைப்ரிடைசேஷன்? sp2ன்றது ஹைப்ரிடைசேஷன். அப்படின்னா இந்த ஹைப்ரிடைசேஷன் sp2ன்றதுக்கும் ஒபே பண்ணுறதுனால கேள்வி இவ்வளோ தான். உங்களுக்கு ரொம்ப யூஜி லெவல் டிஆர்பியில் ரொம்பவெல்லாம் பெருசாக கேட்பாங்கன்னா தேவை. இட் இஸ் ஏ சிம்பிள் கொஸ்டின். என்ன கேள்வி? சிம்பிளஸ்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட் எது, கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எளிய அரோமேட்டிக் சேர்மம் எது அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? எளிய அரோமேட்டிக் சேர்மம்னா யார் அப்படின்னா ஆன்சர் என்னவா இருக்கணும்? பென்சீன். வெரி குட். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆன்சர் கை ரெடியாக வச்சுட்டே இருக்கணும் சாட் பாக்ஸ் மேலே. நான் பாட்டுக்கு ஓரலாக நடத்திட்டு போகிறது என் வேலையே கிடையாது. நான் முன்னாடி பிஃபோராகவே சொல்லிடுறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் பாஸ் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள்லாம் அரசு பள்ளியில் வந்து ஆசிரியராக சேரணும். ஓகேங்களா? நமக்கு அதுதான் முக்கியமான எய்மு. மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம கிளாஸை அட்டன் பண்ணவங்க தான் இருப்பீங்க. நம்ம டெட்டுக்கே எப்படி எடுத்திருப்போம், டிஎன்பிசிக்கு எப்படி எடுக்கும் நல்லா தெரியும். அதனால் ஒருத்தர் கூட வெற்றி வாய்ப்பு அப்படின்றத மிஸ் பண்ணவே கூடாது. அதனால் கேட்குற கேள்விக்கு ஒன்றும் இல்லை, தவறு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம போக போக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் எத்தனை சிக்மா பிணைப்பு இருக்குது? 3 சிக்மா. அப்படின்னா இந்த கார்பன்
என்ன ஹைப்ரிடைசேஷன்? sp2 ஹைப்ரிடைசேஷன். அதே போல் இங்கே இருக்கிற கார்பனும் என்ன ஹைப்ரிடைசேஷன்? sp2. இதுவும் sp2, இதுவும் sp2, இதுவும் sp2, இதுவும் sp2. அப்படின்னா பென்சீனில் இருக்கக்கூடிய 6 கார்பன் அணுக்களும் எந்த இனக்கலப்பில் இருக்காங்க அப்படின்னா sp2 இனக்கலப்புக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ sp2 இனக்கலப்புக்குள்ளே வரதுனால இந்த பென்சீன்ன்றது ஒரு அரோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். என்ன எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்? 6 பை எலக்ட்ரான்கள் இருக்கணும். பை பிணைப்புன்றது என்ன பிணைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். பை என்ன சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா? பை அப்படின்றது சிங்கிளா டபுளா? 1ஆ 2ஆ? அதை மட்டும் போடுங்க. இங்கே நான் சொல்லிட்டேன், சொன்னதுலேருந்து தான் நான் ஆன்சர் கேட்குறேன். 2 பிணைப்பு இருந்தால் வெரி குட். 2 பிணைப்பு இருந்ததுன்னா டபுள் பாண்டாக இருந்ததுன்னா அதுக்கு தான் என்ன பேர்? பை பிணைப்பு. இப்போ நீங்கள் இதில் கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பென்சீனில் எத்தனை இரட்டை பிணைப்புகள் இருக்குது? கேள்வி ஞாபகம் வச்சுங்க. எத்தனை இரட்டை பிணைப்புகள் இருக்குது? இரட்டை பிணைப்புகளின் எண்ணிக்கை பென்சீனில் 3 இருக்குது இல்லையா? பாருங்கள், இது ஒரு பிணைப்பு, இது ஒரு பிணைப்பு, இது ஒரு பிணைப்பு. நமக்கெல்லாம் முன்னரே தெரிந்திருக்கணும், ஒரு பிணைப்புக்கு தேவையான எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 2. ஒரு பிணைப்பு ஒரு டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகணும்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். நான் கீழேயே பார்த்துட்டு நடத்தணுன்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் லேப்டாப்பு கீழே இருக்குது, அதை தான் நான் கீழே வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். கேமரா நமக்கு மேலே இருக்குது, அதனால். ஸோ இப்போ 3 பை பாண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஈச் பாண்ட் கண்டெய்னிங் 2 எலக்ட்ரான்ஸு. அப்படின்னா 3 × 2 6 பை எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா 6 பை எலக்ட்ரான். இங்கே இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரணும்? இந்த ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். நமக்கு பென்சீனுடைய மதிப்புக்கு என்னுடைய மதிப்பு 1 கொடுத்தோன்னா 6 பை எலக்ட்ரான்ஸ் வராங்க. அப்படின்னா இந்த காம்பவுண்டு பென்சீன்ன்றது ஒரு அரோமேட்டிக். என்னுடைய மதிப்பு 0 கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பை எலக்ட்ரான்ஸ் வரும்? என்னுடைய மதிப்பு 0 கொடுங்க. இங்கே இந்த இடத்துல என்னக்கான வேல்யூ வந்து 0 அப்ளை பண்ணுங்க. நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும். 2 பை எலக்ட்ரான்ஸ், அவ்வளோதான் சார். எக்ஸலண்ட்டு. 0 × 4 என்ன ஆயிரும்? 0. 0 + 2 2 பை எலக்ட்ரான். அப்படின்னா 2 பை எலக்ட்ரான்கள் பெற்றிருக்கக்கூடிய என்ன சேர்மங்களும் இருக்குது? அரோமேட்டிக் சேர்மங்களும் இருக்காங்க. அப்படின்னா ஒரு அரோமேட்டிக் சேர்மம்னா 2 பை எலக்ட்ரான்கள் இருக்கலாம், அல்லது 6 பை எலக்ட்ரான்கள் இருக்கலாம். என்னுடைய வேல்யூ 2 கொடுங்களேன். என்னக்கான மதிப்பு 2 கொடுங்க. என்ன வருது? 10. அவ்வளோதான். 6க்கு அடுத்து என்ன வரலாம்? 10 பை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு இருக்கலாம். புரிஞ்சிக்க முடிஞ்சா? இதோட இந்த தகவல் உங்களுக்கு புரியுதா? ஒரு அரோமேட்டிக்னா என்ன, அரோமேட்டிக்கை டிரைவ் பண்ணுறதுக்கு ஹக்கிள் விதின்றது என்ன, ஹக்கிள் விதி எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டால் 4 ஸ்டேட்மெண்ட்டு ஞாபகம் இருக்கணும். நம்பர் 1 வந்து 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். நம்பர் 2 வந்து என்னக்கான வேல்யூஸ் இதுவாக இருக்கணும். நம்பர் 3 வந்து வளையமாக இருக்கணும், ரிங்காக இருக்கணும். நம்பர் 4 வந்து காஞ்சுகேஷன். காஞ்சுகேஷன் அப்படின்னாக்கல ஒன்று விட்டு ஒன்று வந்து இரட்டை பிணைப்புகளை வந்து பெற்றிருக்கணும். அதே மாதிரி மாலிகுல் வந்து பிளேனாராக இருக்கணும். சதுரத்தளம் பிளேனார்னால் சதுரத்தளமாக இருக்கணும். இனக்கலப்பு வந்து என்னவாக பெற்றிருக்கணும்? sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கணும். இந்த எல்லா தகவல்களையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் புரிதல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேதிச்சேர்மம்னா யார்? பென்சீன். பென்சீனுக்கு வாய்ப்பாடு C6H6. வளைய வடிவில் எழுதுகிறப்ப இது மாதிரி எழுதுவோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பென்சீன் வந்து ரியாக்டன்ட், வினைப்படு பொருள். பென்சீன்ன்றது யார் சொல்கிறோம்? ரியாக்டன்ட், வினைப்படு பொருள். இந்த வினைப்படு பொருள் கூட வேறு ஒரு ஆள், ஏதாவது ஒரு அன்னோன் பர்சன் வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறார். ஒரு பேச்சுக்கு ஒரு RAன்னு வச்சுக்கேன். RA யாராவது ஒருத்தர், ஒரு அன்னோன் பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு? பென்சீன் நான் தான் உங்கள்கிட்ட இதை கொடுக்குறேன், நீ எங்கிட்ட வேறு யாராவது ஒருத்தர் கொடுத்துரு அப்படின்றாரு. கொடுக்கும்பொழுது என்ன நடக்கும்? இந்த பென்சீன்லேருந்து அந்த ஹைட்ரஜன் வந்து வெளியே போகணும். ஹைட்ரஜன் பாருங்கள் எப்படி போகிறதுக்குன்னா 2 வழிகள் வந்து போகலாம். ஒன்று, இந்த பாண்டட் எலக்ட்ரான்ஸு, இந்த ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இருக்கக்கூடிய பாண்டட் எலக்ட்ரான்ஸை யார் எடுத்துகிட்டு போகலாம்? ஹைட்ரஜன் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதனால் ஏரோ மார்க் பாருங்கள், ஃபிஷ் ஹூக் மாதிரி இப்படி போட்டிருக்கிறோம். இப்போ ஹைட்ரஜன் என்ன பண்ணிட்டு போயிடும்? யாரை எடுத்துகிட்டு போயிடும்? எலக்ட்ரானை கேரி பண்ணிச்சுன்னா அது வந்து என்ன சார்ஜ்? மைனஸ் சார்ஜ். H- அப்படின்றதை எடுத்துகிட்டு போயிடும். எடுத்துகிட்டு போச்சுன்னா இப்போ அந்த எலக்ட்ரானை கொடுத்தது யாருன்னா கார்பன். கார்பனுக்கு மேலே என்ன சார்ஜ் கிரியேட் ஆகுனா? பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகுனா அதுக்கு தான் கார்போ கேட்டையான் அப்படின்னு பேர். ஃபாலோ பண்ண முடியுதா பாருங்கள். இப்போ வளையம் இருக்கும்,
வளையத்துக்கு மேலே என்ன இருக்கும், தே கண்டெய்னிங் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பெற்றிருக்கணும். இது ஒரு மெத்தேடு. இல்லை ரெண்டாவது மெத்தேடு என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்கே இப்படி நடக்கலாம், அப்படியே ஆப்போசிட்டாக. இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பேரை வந்து ஹைட்ரஜன் வந்து கொடுத்துரும். யாருக்கு? கார்பனுக்கு கொடுத்துடலாம். கார்பனுக்கு கொடுத்ததுன்னா இப்போ கார்பனுக்கு மேலே என்ன சார்ஜ் இருக்கும், பென்சீனுக்கு மேலே என்ன சார்ஜ் இருக்கும் சொல்லுங்கள். எலக்ட்ரானை பென்சீன் வாங்கிக்கிச்சு, கொடுத்ததுன்னா பாசிட்டிவ் சார்ஜு, கெயின் பண்ணிக்கிச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ். அப்படின்னா இப்போ கார்பனுக்கு மேலே இந்த பென்சீனுக்கு மேலே, பென்சீனில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு மேலே என்ன சார்ஜ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஹைட்ரஜனுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும், ப்ளஸ் அப்படின்றது இருக்கும். இப்போ கேள்வி என்ன, ஜென்ரலாக இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றது உருவாகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, உருவாகாது. ஏன் உருவாகாது அப்படின்னா, ஆல்ரெடி பென்சீனுக்குள்ளே எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது, பென்சீனுக்குள்ளே எத்தனை எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது. ஏன் உருவாகாதுன்றதுக்கு சொல்கிறேன். முன்னாடி போட்டோமே, பென்சீனில் எத்தனை பை எலக்ட்ரான்கள், 2 4 6 நமக்கு 6. வெரி குட். பென்சீனில் எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 6 பை எலக்ட்ரான்கள் ஆல்ரெடி இருக்காங்க. 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ 6 பை எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா இட் வில் பி அரோமேட்டிக். அது வந்து அரோமேட்டிக்காக இருக்குது, அந்த சேர்மம் வந்து நிலையாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுன்னா ஆல்ரெடி 6 பை எலக்ட்ரான், இப்போது ஒரு 2 எலக்ட்ரான், 6 கூட்டல் 2 எவ்வளோ ஆயிடுறாங்க நமக்கு. அந்த பக்கம் அது நெகட்டிவ் சார்ஜ் வந்ததுன்னா 6 கூட்டல் 2 எத்தனை எலக்ட்ரானாக மாறும், 8 எலக்ட்ரான்களாக மாறும். பாருங்கள் 8 எலக்ட்ரான் இருந்ததுன்னா அது அரோமேட்டிக்காக, 8 எலக்ட்ரான் இருந்தால் அரோமேட்டிக்காக. நீங்கள் சொல்ல வேண்டியது இப்போ எஸ்ஆர் நோ அரோமேட்டிக் இல்லை. வெரி குட். இப்போ அரோமேட்டிக் இல்லைன்னா அந்த மாலிகுல் வந்து அன்ஸ்டேபிள், அது வந்து நிலைப்புத்தன்மையை வந்து பெற்றிருக்காது. நாம் உருவாகணும்னு நினச்சா கூட அது உருவாகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால தான் நம்ம நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம், இது போன்ற வளையமாக இருக்கக்கூடிய பென்சீன் சேர்மங்கள் 99% நார்மல் கண்டிஷன், சாதாரண ஒரு சூழ்நிலையில் நமக்கு என்ன வகையான வேதிவினை நடக்கும் அப்படின்னா, எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் தான் நடக்கும். எந்த ரியாக்ஷன்ஸும் நடக்காது. இது மாதிரி நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படின்னா ஒரு நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னாலும் என்ன வேணும்னாக்கல ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கண்டிஷன், ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்து உருவாகணும். அப்படின்னா எப்போ அந்த அசாதாரண சூழ்நிலை உருவாகணும்னா, இந்த பென்சீன் கூட பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் எல்லாம் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது அணுக்கள் என்ன பண்ணியிருக்கணும், சேர்ந்துருக்கணும். யார் சேர்ந்துருக்கணும் அப்படின்றதை பொறுத்து தான் நமக்கு நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம எதுக்குள்ளே போக போகிறோம், அரோமேட்டிக்ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அரோமேட்டிக்கில் என்ன நடக்க போகுது, பென்சீன் தான் சொல்லிட்டோம். இப்போ பென்சீனில் தான் என்ன நடக்க போகுது, சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்க போகிறாங்க. பென்சீனில் தான் என்ன நடக்க போகிறாங்க, சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ என்னென்ன சப்ஸ்டியூஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம சொல்லிட்டோம். எத்தனை வகையான சப்ஸ்டியூஷன் இருக்க போகிறாங்க அப்படின்னா 4 வகையான சப்ஸ்டியூஷன் வந்து இருக்க போகுது. ஸோ இங்கே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபாலோ பண்ண முடியுதா பாருங்கள். இந்த எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எந்த பிணைப்பு உடையணும், கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து புரோக்கன் ஆகணும். கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் எங்கே இருக்குது, பென்சீன் வளையம் இருக்குது, உள்ள கார்பன் இருக்குது, மேலே யார் இருக்காங்க, ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் பிணைப்பும் கார்பனுக்கு இடையில பிணைப்பு வந்து பிரேக் ஆகணும். பிரேக் ஆகும்பொழுது என்ன ஆகும், ஹைட்ரஜன் வந்து வெளியே போயிருச்சு, அவருக்கு பதிலாக நியூவாக புதுசாக ஒரு ஆள் வந்து உள்ளே வந்து வர போகிறாங்க. அந்த புதுசாக வரவர் என்ன பண்ணுவார், கார்பன் கூட பிணைப்பை ஏற்படுத்துவார். அதுதான் அந்த வேர்டு பாருங்கள், புரோக்கன். அவங்க வந்து உடையும், நியூவாக புதுசாக எது உருவாகும், கார்பன் எலக்ட்ரோஃபைல். ஈன்றது எலக்ட்ரோஃபைல். பாண்ட் வந்து என்ன நடக்கும், நமக்கு ஃபார்மேஷன் நடக்கும், புதுசாக உருவாகும். யார் அந்த எலக்ட்ரோஃபைல் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த ரியாக்ஷனுக்கு எத்தனை பேர் சொல்கிறோம், 5 வகைகளாக கொடுத்தோம். என்னென்ன வகைகள் கொடுத்தோம், ஹாலஜன் வந்து கனெக்ட் ஆச்சுன்னா அது வந்து ஹாலஜினேஷன். நைட்ரோ குரூப் வந்து கனெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நைட்ரேஷன். சல்ஃபோன் SO3 சல்ஃபர் ட்ரைஆக்சைடு வந்து கனெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு அந்த எலக்ட்ரோஃபைல் ஈன்ற இடத்துல அதுக்கு என்ன பேர், சல்ஃபோனேஷன். வெறும் அல்கைல் குரூப் வந்து கனெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ரீடல் கிராஃப் அல்கைலேஷன்.
அசைல் குரூப் வந்து கனெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஃப்ரீடல் கிராஃப் அசைலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க, ஒரு குளோரினாக இருக்கலாம், யார் அந்த ஈன்றது குளோரினாக இருக்கலாம், புரோமினாக இருக்கலாம், அயோடினாக இருக்கலாம். இப்போ குளோரின் கனெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு குளோரினேஷன், புரோமின் கனெக்ட் ஆச்சுன்னா புரோமினேஷன், அயோடின் கனெக்ட் ஆச்சுன்னா அயோடினேஷன். நமக்கு தெரியும் இல்லையா ஹாலஜன்ஸ், சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்டில் யார் யார் ஹாலஜன்ஸு. ஹாலஜன்ஸ் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹாலஜன்ஸில் ஒரு 4 பேர் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். யார் யார், ஹாலஜன்ஸ் யார் யார் சொன்னோம், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இவங்களுக்கெல்லாம் என்ன பேர் சொல்கிறோம், ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஈன்ற இடத்துல யார் இருக்கலாம், ஃப்ளூரின் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன பேர், ஃப்ளூரினேஷன். சிஎல் கனெக்ட் பண்ணிங்கன்னா குளோரினேஷன், பிஆர் கனெக்ட் பண்ணிங்கன்னா புரோமினேஷன், ஐ கனெக்ட் பண்ணிங்கன்னா அயோடினேஷன். இல்லை சார், அந்த ஈன்ற இடத்துல பாருங்கள், இந்த நியூ பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிற இடத்துல NO2 கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன பேர், நைட்ரேஷன். SO3 கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன பேர், சல்ஃபோனேஷன். வெறுமனே ஆர் அல்கைல் குரூப் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ரீடல் கிராஃப் அல்கைலேஷன். அல்லது RCO அப்படின்றது கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன பேர், ஃப்ரீடல் கிராஃப் அசைலேஷன். இந்த தகவல் தான் நம்ம அடுத்த பாயிண்ட் சொல்கிறோம். என்ன பாருங்க சொல்கிறாங்க, there are 6 key electrophilic aromatic substitution reactions most industry. நமக்கு அதிகப்படியான ஒரு 6 வகையான எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. எந்த ஃபார்மில், இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கரிம வேதியியல் பகுதிகள். யார் யார் அந்த வினைகள் அப்படின்னு கேட்டால், 1 குளோரினேஷனாக இருக்கலாம், நம்பர் 2 புரோமினேஷனாக இருக்கலாம், நம்பர் 3 நைட்ரேஷன் அப்படின்றது இருக்குது, நம்பர் 4 சல்ஃபோனேஷன் இருக்குது, நம்பர் 5 ஃப்ரீடல் கிராஃப்ஸு அல்கைலேஷன் அப்படின்றது இருக்காங்க, தென் நம்பர் 6 ஃப்ரீடல் கிராஃப் அசைலேஷன் அப்படின்ற 6 வகைகள் இருக்குது. உடனே இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகங்கள் வரணும். இந்த கிளாஸெல்லாம் கவனிக்கிறப்ப நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக வெறுமனே நமக்கு வேலை வேணுன்றதுக்காக கவனிக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு வினாத்தாள் வடிவமைப்பாளர், ஒரு கொஷின் செட்டராக இந்த இடத்துல உட்காரணும். ஏன் கொஷின் செட்டராக உட்காரணுன்னா அப்போ தான் நம்மளுடைய திங்கிங் பவர் வந்து வேறு மாதிரி போக ஆரம்பிக்கும். என்ன திங்கிங் பவர், முன்னாடி தான் நீங்கள் சொன்னீங்க, என்ன பேர், ஹாலஜினேஷன் அப்படின்னு சொன்னீங்க. ஹாலஜினேஷன் எத்தனை வகைகள் சொன்னோம், 4 வகைகள். ஃப்ளூரினேஷன், குளோரினேஷன், புரோமினேஷன், அயோடினேஷன், 4 வகைகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்த 6 வகைகளில் என்னென்ன சொல்கிறாங்க, குளோரினேஷனும் புரோமினேஷன் மட்டும்தானே சார் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த இடையில் இருக்கக்கூடிய 2 பேர் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளூரினை பற்றியும் பேசலை, லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அயோடினை பற்றியும் பேசலை. அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கணும். என்னன்னா, சாதாரண ஒரு சூழ்நிலையில், சாதாரண சூழ்நிலை ஒரு ரூம் டெம்பரேச்சரில் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மாதிரி யார் நடக்க மாட்டாங்க அப்படின்னா, ஃப்ளூரினேஷனும் நடக்காது, அயோடினேஷனும் நடக்காது. அப்படின்னா அந்த ஹாலஜினேஷனில் மோஸ்ட் காமன் எது அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் ஆன்சர், மோஸ்ட் காமன் ஹாலஜினேஷன். இவ்வளோ தான் கொஷின் செட்டிங், இது இப்படி தான் வரும். பொதுவான ஹாலஜினேற்ற வினைகள் எவை? ஆப்ஷன் ஏ ஃப்ளூரினேஷனும் குளோரினேஷனும், ஆப்ஷன் பி குளோரினேஷனும் புரோமினேஷனும், ஆப்ஷன் சி புரோமினேஷனும் அயோடினேஷனும், ஆப்ஷன் டி ஃப்ளூரினேஷனும் அயோடினேஷனும். எது மோஸ்ட் காமன், குளோரினும். வேறு ஒருத்தர் மாற்றி போட்டிருக்கீங்களே, கவனிக்கணும் தெளிவாக. வெரி குட். ஏன்னா ஒரு ஆள் மாற்றி போட்டாலும் எனக்கு கஷ்டம், நம்ம ஒரு வேளை சொல்லி கொடுக்கறது புரியலையோ அப்படின்ற மாதிரி. மோஸ்ட் காமன் அப்படின்றவங்க யார், குளோரினேஷனும் புரோமினேஷன் தான் மோஸ்ட் காமன். இதே கேள்வியை அப்படியே ரிவர்ஸாக கேட்பாங்க. என்ன ரிவர்ஸாக கேட்பாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹாலஜினேஷன் நாட் காமன், இல்லைன்னா நாட்டு ப்ரிடாமினன்ட், எந்த வகையான ஹாலஜினேற்ற வினைகள் பொதுவாக நடைபெறாது அப்படின்னு கேட்டால், வெரி குட் ஆன்சர், ரெடியாக வந்துட்டீங்க. எது நடைபெறாது, ஃப்ளூரினேஷனாக அயோடினேஷனாக நடக்காது. இல்லை கேள்வி அப்படி இன்னும் கொஞ்சம் உல்ட்டாவாக மாற்றுவாங்க. என்ன இன்னொரு கொஷின்ஸ் உல்ட்டாவாக மாற்றுவாங்க அப்படின்னு கேட்டாக்கல,
எந்த வகையான ஹாலஜனேற்ற வினை நடைபெறுவதற்கு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ், சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. எது நடக்க ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் தேவை? ஃப்ளூரினும் அயோடினேஷனுக்கும் ஸ்பெஷல் வந்து கண்டிஷன்ஸு தேவை. ஏன் அந்த கண்டிஷன் தேவைப்படுது சார் அப்படின்றத நம்ம அப்புறமா பேசலாம். இப்போதைக்கு இந்த தகவல் மட்டும் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 3க்கு போகலாம். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, ஈச் ஆஃப் தீஸ் ரியாக்ஷன்ஸ், இந்த ஒவ்வொரு வகையான வினைகளும் மேலே பார்க்குற இந்த 6 வகை வினைகளில் ஈச் ஒவ்வொரு வகை வினைகளும் நடைபெறுவதற்கு, இந்த வினை நடைபெறணும் அப்படின்னா 2 பேர் தேவைப்படுறாங்க. யார் அந்த 2 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு கேட்டாக்கல, ஒன்று சப்ஸ்ட்ரேட், அதாவது வினைப்படு பொருளோட சேர்க்கக்கூடிய ஒரு காரணி வந்து தேவை. 2வது நபர் யார் தேவைன்னாக்கள் ஒரு கேட்டலிஸ்ட், வினையூக்கி தேவைப்படுறாங்க. அதிலும் ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ தான் உங்களுக்கு ஆன்சர். அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்ஸில் மோஸ்ட் ரியாக்டிவ் கேட்டலிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து இவர் தான் சொல்லணும். யாருக்கு தேவைப்படுது? ஆசிட் கேட்டலிஸ்ட் வந்து தேவை. ஒரு அமில வினையூக்கி வந்து தேவைப்படுது. அதில் இந்த இடத்துல கூட நான் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு உண்டான ஆன்சரையும் நம்ம டீகோட் பண்ணிடலாம். யார் இந்த அமில வினையூக்கி அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் வந்து லூயிஸ் ஆசிட். மறக்கக்கூடாது. இந்த ஆசிட் கேட்டலிஸ்ட்டுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? லூயிஸ் ஆசிட் அப்படின்றது தான் பயன்படுத்தப்படுகிறது. என்ன பேர்? வாட் இஸ் மீன் பை லூயிஸ் ஆசிட்? லூயிஸ் ஆசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தா, லூயிஸ் ஆசிட்ன்றது ஒன்றும் கிடையாது. இட் வில் பி பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்டார். பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்டார். தமிழ் என்ன வார்த்தை சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால், ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான். ஃபாலோ பண்ண முடியுதா? யாரை ஏற்றுக்கணும்? ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை அவர் வாங்கி வச்சுக்கணும். யாருக்கிட்டேருந்து வாங்கணும்? பென்சின் ரிங்குக்கிட்டேருந்து இவரை வாங்கிக்கணும். வாங்குகிற ஆளாக இருந்தால் அவரை யாராக யூஸ் பண்ணலாம்? ஆசிட் கேட்டலிஸ்ட்டாக. இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் கேட்டலிஸ்ட்டாக நீ செயல்படுவதற்கு உனக்கான தகுதியாக நிர்ணயிக்கிறாங்க. என்ன தகுதி? லூயிஸ் ஆசிட் இருக்கணும். ஆப்ஷனில் கொடுப்பாங்க, லூயிஸ் ஆசிட்டு, லூயிஸ் பேஸு, இல்லைன்னா பிரான்ஸ்டட் ஆசிட்டு, பிரான்ஸ்டட் பேஸு அப்படின்னு கொடுப்பாங்க. மறக்கக்கூடாது. என்ன ஆசிட்டு? வெரி குட். ஆன்சர் வரைக்கும் போட்டிருக்கிறீங்க, சூப்பர். AlCl3, BF3 அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இப்போதைக்கு இந்த ஐடியா ஒரு பாயிண்ட்டாக நம்ம அப்படியே கேதர் பண்ணிட்டு வந்துடலாம். அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்ஸோடைய பேசிக் ரெக்குயர்மெண்ட், அடிப்படையான தேவை எதுனாக்கெல்லாம் ஆன்சர் என்ன வந்துடணும்? ஆசிட் கேட்டலிஸ்ட் அப்படின்றது தான் தேவைப்படுது. என்ன வேலை இந்த ஆசிட் கேட்டலிஸ்டோடைய வேலை அப்படின்னா, அந்த பென்சின் ரிங்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரிங்கை வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும், தூண்டி விடணும், அல்லது ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் இதனுடைய வேலை. பாருங்கள் எதுக்கு பயன்படுது? டு ஆக்டிவேட் it so that the relatively unreactive aromatic ring will attack it. இந்த அரோமேட்டிக் ரிங் வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அரோமேட்டிக் வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள். அரோமேட்டிக் வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? நிலைப்புத்தன்மை உடையதா நிலைப்புத்தன்மை அற்றதா? இட் வில் பி ஸ்டேபிள். நிலைப்புத்தன்மை உடையது. வெரி குட். நிலைப்புத்தன்மை உடையது அப்படின்னா அது நிலையாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணணும். அது ஒரு பேச்சுக்கு நம்மளே ஞாபகம் வச்சுக்காங்க. ஓரளவுக்கு ஒரு பொசிஷனில் செட்டில் ஆகி உட்காந்துருக்கிறோன்னா, நமக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏதோ ஒரு இல்லாமல் உட்காந்துட்ருக்குறோன்னா, நமக்கு ஏதாவது ஒரு இடையூறுகள் ஆட்டோமேட்டிக்காக யாரோ ஒருத்தர் செய்ய ஆரம்பிப்பாங்க. அது ஸ்டேபிளாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல வேறு எந்த விதமான வேலையும் நடக்காது. இப்போ என்ன பண்ணணும்? இந்த அரோமேட்டிக் ரிங்கு ஸ்டேபிளாக இருக்கிறது என்ன பண்ணணும்? அன்ஸ்டேபிளாக மாற்றணும். ஏன்னா அரோமேட்டிக் ரிங் வந்து அன்ரியாக்டிவாக இருக்குது. அந்த அன்ரியாக்டிவ் ரிங்கை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி தூண்டி விட்டு ரியாக்டிவாக மாற்றக்கூடிய வேலையை யார் செய்யும்னா அந்த ஆசிட் கேட்டலிஸ்ட் வந்து செய்யும். அந்த ஆசிட் கேட்டலிஸ்ட்டுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? லூயிஸ் ஆசிட் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். வாட் இஸ் மீன் பை லூயிஸ் ஆசிட் அப்படின்னு கேட்டால் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்டார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆசிட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொருத்தர் இருக்காங்க. இந்த தகவலை சொல்லிவிட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். லூயிஸ் ஆசிட்டுக்கு ஆப்போசிட் தமிழில் இதே வார்த்தை தான். தமிழில் என்ன சொல்லுவோம்? லூயி அமிலம். யார் இந்த லூயி அமிலம் அப்படின்றது? ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை ஏற்பவர். வெரி குட். சூப்பராக ஆன்சர் போட்டிருக்கீங்க. யார் அது பேர்? சங்கீதா.
சொல்லுங்கள் என்ன இருக்குது? லூயிஸ் ஆசிட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சூர்யா. வெரி குட். என்ன இருக்காங்க? லூயிஸ் பேஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. லூயிஸ் பேஸ் அப்படின்றது இருக்குது. அப்படின்னா பாருங்கள், இங்கே என்ன வார்த்தை சொல்கிறாங்க? பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்டார். ஒரு ஜோடி எலக்ட்ரானை வாங்கினா அது ஆசிட்டான். அப்படின்னா பேஸ் யாராக இருப்பாங்க? ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை வாங்கிக்குது அப்படின்னா அது அமிலமா? அப்படின்னா காரம் என்ன பண்ணணும்? வெரி குட். எலக்ட்ரானை வந்து கொடுக்கணும். காரம் அப்படின்றது எத்தனை எலக்ட்ரான்களை கொடுக்கணும்? ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை. இதை நம்ம எங்கே படிப்போம்? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். என்ன? தியரிஸ் ஆஃப் ஆசிட் பேஸ், அமில காரம் பற்றிய கொள்கைகள். அங்கே என்ன பேசியிருப்போம்? ஒரு 4 வகையான கொள்கைகள் பேசுவோம். என்னென்ன? ஒன்று வந்து ஹர்கீனியஸ் தியரி, செகண்ட் ஒன்று வந்து பிரான்ஸ்டட் லவ்ரி தியரி, தேர்டு தான் லூயிஸ் தியரி, லூயி கொள்கை, ஃபோர்த் ஒன்று வந்து லக்ஸ் ஃப்ளூட் மெத்தடு அப்படின்ற ஒரு 4 கொள்கைகள் பேசியிருப்போம். உடனே சார் நீங்கள் என்ன, நான் அது இன்ஆர்கானிக்கில் தான் படித்தேன் சார், நீங்கள் வந்து ஆர்கானிக்கில் கேள்வி கேட்குறீங்க, அப்படியெல்லாம் போகக்கூடாது. நம்ம எல்லாமே ஏதாவது ஒரு இடத்துல கெமிஸ்ட்ரி வந்து ஒன்றோட ஒன்று இன்டர் டிசிப்ளினரியாக தான் நமக்கு வந்துட்டுருப்பாங்க. அதனால் கேட்டலிஸ்ட் வந்து இப்படி இருக்கணும். சரிங்க சார், வாட் இஸ் த நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்? இங்கே ஜென்ரலாக நடக்கக்கூடிய இந்த அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எத்தனை ஸ்டெப்ஸில் நடக்குது அப்படின்னு கேட்டால் 3 ஸ்டெப். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு கொஷின் கேட்கலாம். எத்தனை ஸ்டெப் மெக்கானிசம்? 3 ஸ்டெப். அதாவது ஒரு அரோமேட்டிக் வலையும் இருக்குது, பென்சின் வலையும் இருக்குது. அந்த பென்சின் கூட ஒரு ஆள் வந்து சேர போகிறார். எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? EY அப்படின்ற ஒன்று இருக்குது. EY. இப்போ இது என்ன பண்ணணும்? பிரேக் ஆகணும். இந்த பிரேக் ஆகிட்டு அது புதுசாக ஒரு ஆளுக்கிட்ட சேரணும். ஃபாலோ பண்ண முடியுதா பார்த்துக்கோங்க. பென்சின் இருக்காரு சார், பென்சின் இருக்குது. இது கூட நான் என்ன சேர்த்துறேன்? ஒரு 6X அப்படின்றதே சேர்த்துறேன். இங்கே யாரோ ஒருத்தர் ஸோ அதெல்லாம் நமக்கு ஒன்றும் ஒரே தேவையில்லை. இது ஏதோ ஒன்று இருக்க போகுது. இப்போ என்ன நடக்க போகுது? இந்த குரூப், இந்த ஆறுன்ற குரூப் எது கூட சேர்ந்துருச்சு? இப்போ பென்சின் கூட சேர்ந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது? ஒரு ரியாக்டன்ட்டு, ஒரு சப்ஸ்டேட்டு, ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. தே ஆர் சம் ஆசிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். லூயிஸ் ஆசிட் வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு ரியாக்ஷன் நடந்துருச்சு. இவ்வளோ தானா அப்படின்னா கிடையாது. இந்த ரியாக்ஷன் எத்தனை படிநிலைகளில் நடக்குது? 3 படிநிலைகள். எத்தனை வகையான ரியாக்ஷன்ஸு? மேலே பார்த்த 6 வகையான ரியாக்ஷனுக்கும் இவ்வளோ தான் பேசிக். சார் எனக்கு ஒன்றோட சொல்லிவிட்டு நீங்கள் மற்றதை சொல்லலை, போகவே கூடாது. மைண்டு தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்ட்டாங்களே இந்த மெக்கானிசம் அப்படின்னா தமிழ் வந்து வழிமுறை. அந்த வினை நடைபெறுவதற்கான வழிமுறை. இந்த வழிமுறைகள் எத்தனை படிகளில் நடக்குது? எத்தனை படிகள்? ஸ்டெப்ஸ்னால் தமிழ் படிகள். ஆன்சர் என்ன சொல்லணும்? ஆப்ஷன் ஏ 1 2 3 4 இவ்வளோ தான். சொல்லுங்கள் ஆன்சர். எத்தனை படிகளில் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம்? 1 2 3 4 3 ஸ்டெப்ஸ். அவ்வளோதான். இட் ஃபாலோ 3 ஸ்டெப் மெக்கானிசம். அப்படின்னா என்ன அந்த ஸ்டெப்பு? அப்படின்னா 3 ஸ்டெப்பு இப்போ நம்ம தெரிஞ்சோம். முதல் படி என்ன, 2வது படி என்ன, 3வது படி என்ன? ஸ்டெப் நம்பர் 1, முதல் படி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஜெனரேஷன் ஆஃப் அன் எலக்ட்ரோஃபைல். ஜெனரேஷன் ஆஃப் அன் எலக்ட்ரோஃபைல். தமிழ் வந்து எலக்ட்ரான் கவர் காரணி உருவாதல் அப்படின்றது தான் முதல் படி. உதாரணம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த EY அப்படின்றது ஒரு சப்ஸ்டேட் இருக்குது. இதில் அந்த ஈக்கும் ஒய்க்கும் இடையில் என்ன இருக்காங்க? ஒரு கெமிக்கல் பாண்டு. பெரும்பாலும் இங்கே வந்து கோவலன் பாண்டு, சகப்பிணைப்பு இருக்கும். நமக்கு தெரியணும் ஒரு சகப்பிணைப்பில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்காங்க? 2 எலக்ட்ரான்கள். அந்த 2 எலக்ட்ரான்களையும் யார் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா பாரு, ஒய் வந்து வாங்கிக்குது. கொடுத்தவர் யார்? வந்து கொடுத்துருச்சு. யார் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறாங்களோ தே வில் பி கேரியிங் பாசிட்டிவ் சார்ஜ். யார் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து என்ன சார்ஜஸாக மாறுவாங்க? நெகட்டிவ் சார்ஜஸாக மாறுவாங்க. இப்போ யார் எலக்ட்ரானை வாங்கினவர்? ஒய் எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சு. அதனால் அதுக்கு என்ன மேலே என்ன சார்ஜ் கிரியேட் ஆகுறாங்க? நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். யார் எலக்ட்ரானை கொடுத்தவர்? வந்து கொடுத்துருக்கு. அதனால் என்ன சார்ஜ் கிரியேட் ஆகிருச்சு? பாசிட்டிவ் சார்ஜ். அப்படின்னா இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸுக்கு தான் என்ன பேர்? எலக்ட்ரோஃபைல். அப்புறம் அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸுக்கு என்ன பேர் சொன்னோம்? நியூக்ளியோஃபைல். நமக்கு இங்கே நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனை பற்றி நம்ம பேசுகிறதுனால ஒய்யை பற்றி நமக்கு ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பேசுகிறது எல்லாமே எதை பற்றி? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அதனால் ஸ்டெப் நம்பர் 1ல் எது ஜெனரேட் ஆகணும்? எலக்ட்ரோஃபைல் ஜெனரேட் ஆகணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 2 என்ன நடக்கணும்?
இந்த எலக்ட்ரோஃபைல் போய் இப்போ அட்டாக் பண்ணணும். அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறது தான் ரெண்டாவது ஸ்டெப்பு. அந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு என்ன பேர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். நீங்கள் தான் சொல்லணும் கார்போகேட்டையான்னா நெகட்டிவ் சார்ஜஸா பாசிட்டிவ் சார்ஜஸா? கார்போகேட்டையான் அப்படின்றது கார்போகேட்டையான்ன்றது பாசிட்டிவ். வெரி குட். இப்போ பாசிட்டிவ். பாயிண்ட் நம்பர் 2 செகண்ட் ஸ்டெப்புக்கு போனோம். செகண்ட் ஸ்டெப் என்ன சார் அப்படின்னா பென்சின் ரிங்கு பார்த்தோம் இல்லையா, பென்சின் வளையம். பென்சின் வளையத்தில் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கா எலக்ட்ரான் குறைவாக இருக்குன்னு சொன்னோமா? எலக்ட்ரான் வந்து ரிச்சாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. எத்தனை பை எலக்ட்ரான்கள் இருக்குன்னு சொன்னோம்? எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொன்னோம்? 6 இல்லையா? வெரி குட். வெரி குட். ஆல்மோஸ்ட் எல்லாருமே சரியான ஆன்சரை தான் போட்டு வரீங்க. 6 பை எலக்ட்ரான்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ அப்படின்னா அங்கே எலக்ட்ரான் இருக்குது. எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன சார்ஜ் தேவை? எலக்ட்ரான்ன்றது நெகட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜை யார் போய் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டால் பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணணும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் தான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கு, ஜெனரேட் இருக்குது. அப்போ ஜென்ரேட் ஆன பாசிட்டிவ் சார்ஜ் சும்மா இருக்காது. என்ன பண்ணுன்னா பென்சின் வளையத்துக்கிட்ட அப்படியே பக்கம் போச்சுனாக்கல பென்சின் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இது அழகாக பிடிச்சிக்கும். எதுவே இந்த எலக்ட்ரோஃபைலை போய் பிடிச்சிக்கும் பொழுது இப்போ என்ன நடக்கும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜு காம்ப்ளெக்ஸ் இங்கே ப்ளஸ் தானே போகுது அப்படின்னா இந்த ப்ளஸ் வந்து பென்சின் வளையத்துக்கு மேலே உருவாகும். அந்த காம்ப்ளெக்ஸுக்கு தான் என்ன பேர், கார்போகேட்டையான் வந்து ஃபார்மேஷன். ஸ்டெப் நம்பர் 2 வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, த அட்டாக் தி பென்சின். யார் அட்டாக் பண்ணுது? இந்த எலக்ட்ரோஃபைல். அட்டாக் ஆஃப் தி பென்சின், அந்த எலக்ட்ரோஃபைல் இ ப்ளஸ் அப்படின்றத அட்டாக் பண்ணும் பொழுது நமக்கு இன்பிட்வீனில் ஒரு இன்டர்மீடியேட் வந்து உருவாகுது. இது வந்து நமக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். காம்படேட்டிவ் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். எதில் நீங்கள் அது டிஎன்பிஎஸ்சின்னாலும் சரி, டெட்டுன்னாலும் சரி, அல்லது சிஎஸ்ஐஆர், நெட்டு, கேட்டு, எந்த எக்ஸாம் போனாலும் சரி, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸில் இன்டர்மீடியேட்டு யார் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பென்சீன் இருக்குது, பென்சீன்கிட்ட எலக்ட்ரோஃபைல் வந்து ஒன்றா சேரும் பொழுது இந்த எலக்ட்ரோஃபைலுக்கு மேலே இந்த ப்ளஸ் சார்ஜ் பென்சின் வளையத்துக்குள்ளே போகுது. இந்த வளையத்துக்குள்ளே போகிறதுனால ஒரு இன்டர்மீடியேட், ஒரு இடைநிலை சேர்மம் வந்து உருவாகுது. அவற்றுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்கன்னா சிக்மா காம்ப்ளெக்ஸ். மறக்கக்கூடாது. என்ன பேர் கொடுக்குறோம்? சிக்மா காம்ப்ளெக்ஸ். இந்த வார்த்தையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எல்லாமே உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்னு கேட்டால் கிளாஸ் ஒர்க்குக்கு ஒரு நோட் இருக்கணும். உங்களெல்லாம் ஸ்கூல் பசங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம எந்த பாயிண்டெல்லாம் மெட்டீரியல் வருது சாரை அனுப்பிச்சுட்றாருன்னு போட்டு லேசியாவெல்லாம் இருக்கக்கூடாது. எப்பவுமே வந்து நமக்கு மெட்டீரியலை விட நாம் எடுக்கக்கூடிய கிளாஸ் நோட்ஸ் தான் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதனால் என்ன பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோமோ, எந்த பாயிண்ட்டை எழுதுகிறோமோ அந்த பாயிண்ட்டை அப்போயே நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம மெட்டீரியல் வந்து உங்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் தயாராகிக்கணும். ஸோ சிக்மா காம்ப்ளெக்ஸ்ன்னு பேர் கொடுக்கலாம், அல்லது அவற்றுக்கு ரெண்டாவது பேர் இன்னொரு பேரும் சொல்கிறாங்க. என்ன பேர் கொடுக்குறாங்க? அரீனியம் அயான் அப்படின்னு சொல்லலாம், அரீனியம் அயான்னு சொல்லலாம். நமக்கு அவங்க சிலபஸில் கொடுத்துருந்ததே என்ன கொடுத்துருந்தாங்க, இதுதான் கொடுத்துருந்தாங்க. அரீனியம் அயான் மெக்கானிசம் அப்படின்ற வார்த்தை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சார் எனக்கு அரீனியம் அயான் தான் கொடுத்துருந்தாங்க, சிக்மான்ற வார்த்தை கொடுக்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒரே பேர் தான். ஒரு பேச்சுக்கு என் பேர் இருக்குன்னா என் பேர் அசோகன்ன்ற ஒரு பேர் இருக்குது, இல்லைன்னா வேறு ஒரு பேர் வச்சுக்கிறோம். விரும்பினவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க, அப்பா அம்மா ஒரு பேர் வைக்கிறாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேர் வைக்கிறாங்க. எல்லாம் சுற்றி வச்சு பார்த்தீங்கன்னா என்ன தான், ஒரே ஆள் தான். அதுபோல தான் இது அரீனியம் அயான்னு சொல்கிறாங்க. மூன்றாவது என்ன பேர் கொடுக்குறாங்க? வீல் அண்ட் இன்டர்மீடியேட். வீல் அண்ட் இன்டர்மீடியேட் அப்படின்ற பேரும் கொடுக்கலாம். இது இல்லாமல் நாலாவது ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் பாருங்கள்? சைக்ளோ. சைக்ளோன்னா வளையமாக இருக்குது. அந்த வளையத்தில் எத்தனை கார்பன் இருக்காங்க? 6 கார்பன். அதனால் எக்ஸா. என்ன பேர் சொல்கிறோம்? எக்ஸா. கூடவே நமக்கு என்ன உருவாகுது? எலக்ட்ரான்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுறாங்க. அதனால் என்ன பேர்? டை. ஈனைல். டைன்னா 2, ஈனைல்னா 2 டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு வளைய சேர்மாவமாக மாறும் அப்படின்றது தான். இதுதான் இன்டர்மீடியேட். இதுக்கு தான் ஸ்டெப் நம்பர் என்ன சொல்கிறோம்? செகண்ட் ஸ்டெப், ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறோம்? ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் இப்போ என்ன நடக்குது? இந்த சிக்மா காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது உருவாகுது. இது வந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க. என்ன பாருங்கள், இந்த சிக்மா காம்ப்ளெக்ஸ்ன்றது நாட் அரோமேட்டிக். அது வந்து அரோமேட்டிக் இல்லை.
இப்போ நீங்கள் தான் சொல்லணும் அரோமேட்டிக் இல்லை, இட் இஸ் ஏ நான் அரோமேட்டிக். நான் அரோமேட்டிக்னா ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா, நிலைப்புத்தன்மையோடு இருக்குமா நிலைப்புத்தன்மை இல்லாமல் இருக்குமா? நான் அரோமேட்டிக் சார், அது நிலைப்புத்தன்மை இருக்குமா நிலைப்புத்தன்மை இல்லாமல் இருக்குமா? வெரி குட், இட் வில் பி அன்ஸ்டேபிள், நிலைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ நிலைப்புத்தன்மை இல்லைன்னா என்ன பண்ணும்? என்கிட்ட இருந்து ஒரு ஆளை என்ன பண்ணுறேன்னா வெளியே துரத்தி விட போகிறேன். இப்போ துரத்தி விடக்கூடிய ஆள் யார் அப்படின்றது தான் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் நடக்கக்கூடியது. பாருங்கள் என்ன வார்த்தை சொல்கிறாங்க, சிக்மா காம்ப்ளெக்ஸ். கொஷின் உங்களுக்கு இது தான் கேட்பாங்க. என்ன கொஷின்ஸு? சிக்மா காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது அரோமேட்டிக்கா, நான் அரோமேட்டிக்கா, நாட் அரோமேட்டிக்கா அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்கள் ஆன்சரை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். சிக்மா காம்ப்ளெக்ஸ்னாலும் சரி, அரீனியம் அயானுனாலும் சரி, வீல்லேண்டுனாலும் சரி, சைக்ளோ ஹெக்ஸாடைனாலும் சரி, இட் வில் பி நாட் அரோமேட்டிக். அவங்க வந்து ஒரு அரோமேட்டிக் சேர்மம் கிடையாது. ஏன் அரோமேட்டிக் சேர்மம் கிடையாது அப்படின்னா பாருங்கள், இதுதான் அந்த சிக்மா காம்ப்ளெக்ஸு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கார்பனை பாருங்கள், இதில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? இந்த ஹைட்ரஜன் இருக்கிறது ஒரு சிக்மா பிணைப்பு, இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாச் ஆனது ஒரு சிக்மா பிணைப்பு, இந்த கார்பன் கார்பன் இடையில் உருவாகிறது ஒரு சிக்மா பிணைப்பு, இந்த கார்பன் கார்பனுக்கு இடையில் இருக்கிறது ஒரு சிக்மா பிணைப்பு. ஹவு மெனி நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் ப்ரெசன்ட்? எத்தனை சிக்மா பிணைப்புகள் இருக்காங்க? 4. வெரி குட். 4ன்னா இட் வில் பி ஸ்டேபிள் ஆர் அதனுடைய ஹைப்ரிடைசேஷன் என்ன சொல்லணும்? 4 சிக்மா பிணைப்புகள் இருக்குன்னா இனக்கலப்பு என்ன சொல்லிடணும்? sp3. வெரி குட். sp3 நமக்கு டெட்ராஹெட்ரல், அது வந்து நான்முகியாக இருந்ததுன்னா அது வந்து பிளேனாரிட்டி லூஸ் பண்ணிருச்சு. பிளேனாரிட்டியாக இல்லாததுனால இந்த சேர்மம் வந்து அரோமேட்டிக்னு சொல்லக்கூடாது. அதுதான் அடுத்த பாயிண்ட். பாருங்கள், சிக்மா காம்ப்ளெக்ஸ் இஸ் நாட் ஏ அரோமேட்டிக் பிகாஸ் டேஸ் அப்படின்ற வார்த்தையை கொடுப்பாங்க. என்ன டேஸ்ன்ற வார்த்தையில் எழுதணும்? இட் வில் பி sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். இந்த சிக்மா காம்ப்ளெக்ஸுடைய கார்பன் வந்து sp2லிருந்து யாராக மாறிடுச்சு? sp3யாக மாறிடுச்சு. sp3யாக மாறினதுனால அது வந்து ஒரு அரோமேட்டிக் சேர்மமாக இருக்க போகிறது இல்லை. இப்போ அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இப்போ என்ன பண்ணணும்? இந்த சிக்மா காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு ஆளை வெளியே துரத்தி விட்டதுன்னா இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து என்ன பாண்டாக மாறும்? டபுள் பாண்டாக மாற ஆரம்பிக்கும். அங்கே ரிட்டைனிட்டி, அதுக்கு பேர் ரிட்டைனிட்டின்னா என்ன அர்த்தம்? மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பும் அப்படின்றதாங்க. ஸோ பாருங்கள், sp3 கார்பன் ஆட்டம் இன்டரப்ட் தி ரிங் ஆஃப் தி p ஆர்பிட்டால். ஏன்னா கார்பனுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கார்பனுடைய அணு எண் எவ்வளோ சார்? கார்பனுடைய அணு எண் 6. வெரி குட், 6. இப்போ கார்பனுக்கு என்ன இருக்குது? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்றது இருக்குது. வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? 1s2 2s2 2p2. இதுதான் கார்பனுடைய இனக்கலப்பு. இப்போ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட். என்ன அடிநிலையில் கார்பனுடைய இனக்கலப்புன்னா இது. ஜென்ரலாக கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற கார்பன் வந்து ஹைப்ரிடைசேஷன் இனக்கலப்பில் ஈடுபடாது. அப்படின்னா இது என்ன நடக்கும்? எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும், கிளர்வுற்ற நிலைக்கு போகும். கிளர்வுற்ற நிலைக்கு போகும் பொழுது பாருங்கள், இது ரெண்டுமே 2வது கூடில் இருக்கிற எலக்ட்ரான் தான், செகண்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் தான். அதனால் அது என்ன ஆகும்? ஒரு எலக்ட்ரான் வந்து ஜம்பிங் ஆகும். எங்கே ஜம்பிங் ஆகும் அப்படின்னு கேட்டால் நமக்கு p ஆர்பிட்டாலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து 2s ஆர்பிட்டால். இது எல்லாமே நம்ம உங்களுக்கு கெமிக்கல் பாண்டிங்கில் இன்னும் நல்லா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க? 2 எலக்ட்ரான். தென் இங்கே இருக்கிறது என்ன ஆர்பிட்டால்? p ஆர்பிட்டால். என்ன p ஆர்பிட்டால்? 2p. நமக்கு தெரியும் p ஆர்பிட்டால் வந்து எத்தனை வெரைட்டி இருக்காங்க? 3 வெரைட்டி இருக்குது, px, py, pz. இப்போ இந்த p ஆர்பிட்டால் மொத்தமே எத்தனை எலக்ட்ரான்? 2 தான் இருக்குது. அதனால் இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இப்படி தான் இருக்குது. இது வந்து ஸ்டேபிளானாக்கில் இட் வில் பி அன்ஸ்டேபிள், நிலைப்புத்தன்மை இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஒரு p ஆர்பிட்டால் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. அதனால் என்ன பண்ணும்? ஹைப்ரிடைசேஷன் இனக்கலப்பு நடக்கும் பொழுது இது வந்து சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஜம்பிங் வந்து நடக்கும். அப்படின்னா கிளர்வுற்ற நிலையில் என்னவாக இருக்குன்னா பாருங்கள், 2sல் ஒரு எலக்ட்ரானும் 2pல் எத்தனை எலக்ட்ரானும் மாறும்? 3 எலக்ட்ரானாகவும் மாறும். 3 எலக்ட்ரானாகவும் மாற ஆரம்பிக்கும். இப்போ 3 எலக்ட்ரானும் மாறுறதுனால இதுதான் எதில் இன்வால்வ் ஆகும்? நமக்கு ஹைப்ரிடைசேஷனில் வந்து இன்வால்வ் ஆகுவாங்க. இந்த பாயிண்ட்டு தான். இப்போ ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆனது எது? இந்த p ஆர்பிட்டால் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. இது தான் பாருங்கள், இது வந்து s, இது வந்து p ஆர்பிட்டால் எத்தனை இருக்குது? 3. அதுதான் sp3. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சா சார்? எப்படி sp2 வந்து sp3யாக மாறுதுன்னா இதுதான் இப்படி மாறுறாங்க. இப்படி மாறுறதுனால பாருங்கள், எந்த ஆர்பிட்டால் இன்ட்ரப்ட் பண்ணியிருக்கு?
sp2 இருந்தது இப்போ sp3 மாற்றினது s ஆர்பிட்டாலா p ஆர்பிட்டாலா p ஆர்பிட்டால். அதுக்காக தான் இந்த வேர்டு சொல்கிறாங்க பாருங்கள், ரிங் ஆஃப் தி p ஆர்பிட்டால். அந்த p ஆர்பிட்டாலில் இருந்த ஒரு எலக்ட்ரான் தான் இந்த டிஸ்டர்பன்ஸுக்கு காரணம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, இட் வில் பி ஸ்டெபிளைஸ்டு. இருந்தாலும் அது நிலைப்புத்தன்மையை பெறத்துக்கு ட்ரை பண்ணுது. எது அந்த அரோமேட்டிக் வலைன்றது ட்ரை பண்ணுறது. எதன் மூலமாக ட்ரை பண்ணுது, இது வந்து நமக்கு கொஷின்ஸில் ரைஸ் பண்ணுவாங்க இந்த வேர்டு. இட் வில் பி அண்டர்கோ ரெசனன்ஸ் ஸ்டெபிளைசேஷன். நமக்கு ஆல்ரெடி பேசணுடைய பென்சின் ரிங்கில் 3 இரட்டை பிணைப்பு இருக்குது. ஒரு இரட்டை பிணைப்பு வந்து எலக்ட்ரானை கொடுத்துட்டு இது மாதிரி மாறி இருக்கும். புரியுதா பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். இது வந்து பென்சின். பென்சில் எத்தனை இரட்டை பிணைப்பு, 3 இரட்டை பிணைப்பு இருக்குது. இந்த இரட்டை பிணைப்புக்கு பக்கத்தில் யார் வர ஆரம்பிக்குது, எலக்ட்ரோஃபைல் வர ஆரம்பிக்குது. எப்பயும் எலக்ட்ரோஃபைல் பாருங்கள், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், எலக்ட்ரானே இல்லை. அவர் பென்சினை நோக்கியெல்லாம் போக மாட்டார். எலக்ட்ரான் யாருக்கிட்ட இருக்குது, பென்சின் கிட்ட இருக்குது. அதனால் இந்த பென்சின் இருக்கிற பை பாண்ட் வந்து எலக்ட்ரானை போயிட்டு அப்சார்வ் பண்ணும். எலக்ட்ரானை போயிட்டு எலக்ட்ரோஃபைல்கிட்ட அட்டாக் பண்ணுறது பாருங்கள், இப்படி அட்டாச் ஆகிருக்கும். இப்போ இங்கே கார்பன், எந்த கார்பன் கொடுத்தது, இந்த கார்பன் வந்து கொடுத்ததுனால தே வில் பி கேரிங் பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரானை கொடுத்துருக்கு, அதனால் இது ப்ளஸ்ஸாக வந்து மாறி இருக்கு. இப்போ இந்த ப்ளஸ்ஸை என்ன பண்ணணும், எலக்ட்ரான் போய் அட்டாக் பண்ணும். அதனால் பாருங்கள், இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் வந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஷிஃப்ட் ஆச்சுன்னா ப்ளஸ் வந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகுறாரு. இப்போ அதே போல் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த ப்ளஸ்ஸை நோக்கி நகர ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் வருது, இந்த கார்பன் என்ன வருது, ப்ளஸ்ஸாக மாறுது. இப்போ இந்த டபுள் பாண்ட் என்ன நடந்துக்கிட்டே தொடர்ச்சியாக இடத்த விட்டு மாறிட்டே இருக்குது. இதுக்கு தான் பேர் என்ன பேர், ரெசனன்ஸ் ஸ்டெபிளைசேஷன். நம்ம முன்னாடியே சொன்னலையே, அந்த சிக்மா காம்ப்ளெக்ஸு, வீலாண்டு காம்ப்ளெக்ஸு அல்லது அரீனியம் அயன் காம்ப்ளெக்ஸ் இஸ் நாட் ஏ அரோமேட்டிக். இது வந்து அரோமேட்டிக் கிடையாது. இருந்தாலும் நிலைப்புத்தன்மை நிலைப்புத்தன்மைக்கு ட்ரை பண்ணுது. ஏன் ட்ரை பண்ணுது அப்படின்னா, அந்த பிணைப்புக்குள்ளே வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிணைப்பில் ஈடுபடாத அந்த டபுள் பாண்ட் வந்து வளையத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. எங்கே ப்ளஸ் இருக்கா அந்த இடத்துல மூவ் ஆகிட்டே இருக்குது. இதனால் இந்த 3 ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து ஒத்த ஸ்ட்ரக்சராக இந்த டபுள் பாண்டு மாறிட்டே இருக்குது பாருங்கள். இந்த டபுள் பாண்டு மாறதுனால இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குறாங்க. இதுதான் என்ன காம்ப்ளெக்ஸ், இது வந்து ஹைப்ரிடைஸ்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய சிக்மா காம்ப்ளெக்ஸ். இந்த டபுள் பாண்டு இருக்குல்லையே, அந்த டபுள் பாண்டை ஜஸ்ட் இது மாதிரி ட்ரா பண்ணிடுறாங்க. இது ஒரே இடத்துல இருக்காது. இந்த பகுதின்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ கார்பன் என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜை வந்து கேரி பண்ணுறாங்க. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், இது அட்டாக்கிங் பொசிஷன் 1ன்னு வச்சுக்காங்க. இதுக்கு அட்ஜசன்ட் இருக்கிற 2வது பொசிஷன், இது 3வது பொசிஷன், இது 4வது பொசிஷன், இது வந்து 5, இது வந்து 6. இப்போ எந்தெந்த பொசிஷனில் உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஜெனரேட் ஆகிருக்காங்க, நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். எந்தெந்த பொசிஷனில் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. நான் நம்பர் போட்டிருக்கிறேன் பாருங்க, அந்த நம்பரை பார்த்து சொல்லுங்கள். இதுக்கு தான் பேர் ஓரியன்டேஷன் ஆஃப் ரியாக்டிவிட்டி. சிலபஸில் நமக்கு தனியாக கொடுத்துருக்கிற ஓரியன்டேஷன் ஆஃப் ரியாக்டிவிட்டின்னா என்ன, இப்போ வரக்கூடிய குரூப்பு எந்த இடத்துல பென்சின் ரிங்கில் அட்டாக் பண்ணும் அப்படின்றது. இன்னும் ஒருத்தர் கூட ஆன்சர் பண்ணலையே, அவ்வளோ கஷ்டமான கேள்வியை கேட்டேன். வெரி குட், 2 4 6 எக்ஸலண்ட். யாரோ 5 எல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா. எந்தெந்த பொசிஷன் பாசிட்டிவ் சார்ஜ் ஜென்ரேட் ஆகுது பாருங்கள். இது வந்து 2nd பொசிஷன், இங்கே இருக்கிறது வந்து 4th பொசிஷன், இங்கே இருக்கிறது 6th பொசிஷன். அப்படின்னா இதோட உங்களுக்கு பாதி கெமிஸ்ட்ரி ஓவர் இந்த டாப்பிக்கில். என்னது, அட்டாக்கிங் எலக்ட்ரோஃபைல். எந்தெந்த பொசிஷன் அட்டாக் நடக்குன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னாக்குள்ள உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இட் வில் பி ஃபார்ம் த ப்ராடக்ட் எய்தர் 2nd பொசிஷன் அல்லது 4th பொசிஷன் அல்லது 6th பொசிஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடைபெறும் பொழுது பென்சின் வளையத்தில் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு வரக்கூடிய சப்ஸ்டேட் வந்து எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக்கிங் நடக்கும் அப்படின்னா 2nd பொசிஷனில் நடக்கலாம், 4th பொசிஷன் போகலாம், 6th பொசிஷன் போகலாம். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நம்பர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த நம்பர் கொடுக்குறதெல்லாம் ஐயூபேக் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயூபேக், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இவங்க தான் என்ன சொல்கிறாங்க, நம்பரிங் பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணுங்கள். 1வது பொசிஷனை வந்து காமனாக வச்சுக்கிட்டு அதுக்கு 1,2 நான் இங்கே எழுதுகிறேன், புரிஞ்சிக்க முடியுதா பாருங்கள். 1வது பொசிஷனும் 2வது பொசிஷன், 2 பொசிஷனும் சப்ஸ்டேட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஆர்த்தோ. ஆர்த்தோன்னாலும் சரி, சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில், ஓன்னு போடுவாங்க. தென் ஃபஸ்ட்டு பொசிஷனும் இந்த 4வது பொசிஷனும் வந்ததுன்னா 1,4 வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பாரா.
பாரா பொசிஷன் சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க, P அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பாருங்கள், ஃபஸ்ட்டு பொசிஷனும் இந்த தேர்டு பொசிஷனும், அதனால் 1,3 இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேர், மெட்டா. சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க, ஸ்மால் m அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் 1,2 முடிச்சிட்டோம், 1,3 முடிச்சிட்டோம், 1,4 முடிச்சிட்டோம். தென் என்ன இருக்குது, 1,5 இருந்ததுன்னா அதுவும் யாரை மாதிரி இருக்குது, இந்த பக்கம் நம்பர் கொடுத்துட்டாங்க, அப்படியே ரிவர்ஸாக நம்பர் கொடுத்துட்டு ஏன்னா இது 1, இது 2, இது 3, அப்படி என்ன வருது, 1,3ன்னு தான் வருது. அதனால் 1,5ன்னாலும் சரி, 1,3ன்னாலும் சரி, 1,5, 1,3 இது ரெண்டுத்துக்குமே என்ன பேர், மெட்டா அப்படின்னு பேர். தென் இதே போல் நமக்கு இங்கே வந்தால் 1,6, 1,2 இந்த ரெண்டு பொசிஷனுக்கு என்ன பேர், ஆர்த்தோ அப்படின்னு பேர். இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கணும். ஒரு பென்சின் வளையத்தில் மெட்டா அப்படின்றத 2 இடங்கள் இடம்பெறுது, ஆர்த்தோன்றது 2 பகுதிகள் சொல்கிறோம். பட் பாரான்றது யார் மட்டும்தான், ஒரே ஒரு இடம் மட்டும்தான். அப்படியே மேலே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கீழே 1,4 அப்படின்னா என்ன பேர் சொல்லிடணும், ஃபாஸ்ட்டாக நீங்கள் உங்களுடைய ஆன்சரை சொல்லுங்கள் பார்ப்போம். 1,4 அப்படின்னா என்ன பேர், பாரா. வெரி குட். 1,2ன்னா 1,2ன்னா ஆர்த்தோ. வெரி குட். 1,6ன்னா 1,6ம் ஆர்த்தோ தான். வெரி குட். மாற்றி சொல்லிடக்கூடாது, இன்னும் மெட்டா தான் சொல்லாதுக்கிறோம், அதனால் அது கேள்வி மெட்டாவை தான் கேட்பாருன்னு போயிடக்கூடாது. ஓகேங்களா. 1,3 ஆர் 1,5ன்னா மெட்டா. இதுதான் உங்களுக்கு என்ன கேட்க போகிறாங்க, யூஜிடிஆர்பியில் கொஸ்டின்ஸ். ஸோ அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன்ன்றது என்ன, மெட்டா பொசிஷன்ன்றது, பாரான்றது என்ன, இது எல்லாமே எப்படி வந்து அட்டாக் ஆகுது, ஜென்ரேட் ஆகுது அப்படின்றது தான். இப்போ பாருங்கள், கார்பனுக்கு மேலே இது எல்லாமே பென்சின் ரிங்கு, பென்சின் ரிங்குக்கு மேலே என்ன சார்ஜுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஜென்ரேட் ஆகிருக்கு. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் யாருக்கு மேலே இருக்குது, வளையத்தில் இருக்கிற கார்பனுக்கு மேலே இருக்கிறதுனால தான் செகண்ட் ஸ்டெப்புக்கு என்ன பேர் சொல்கிறோம், ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் அப்படின்றது ஸ்டெப் நம்பர் 2. புரியுது இல்லையா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன இருக்குது, கார்போகேட்டையான் இருக்குது. கார்போகேட்டையான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சிக்மா காம்ப்ளெக்ஸ் அரோமேட்டிக்கு அன்ஸ்டேபிள், அதனால் அது என்ன பண்ணுது, ட்ரை பண்ணணும். எது ட்ரை பண்ணணும், நான் ஸ்டேபிளாக மாறுறேன், என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு ட்ரை பண்ணுது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை நியூட்ரலைஸ் பண்ணணும்னா இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜன் வந்து வெளியே போகுது. யாராக வெளியே போகுது, H+ வந்து வெளியே போக போகிறார். வெளியே போச்சுன்னா இங்கே இருக்கிற இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆச்சுன்னா இது வந்து எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். அப்படின்னா எலக்ட்ரானும் தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்துட்டு இப்படி அட்டைன் நியூட்ராலிட்டி. அதுதான் தேர்டு ஸ்டெப். தேர்டு ஸ்டெப்பு யார், அப்ஸ்ட்ராக்ட்னா உரியறது இல்லைன்னா பிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். யாரை பிடிக்கணும், இந்த H+-ஐ பிடிக்கணும். அந்த H+க்கு என்ன பேர், புரோட்டான் அப்படின்னு பேர். புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஒருத்தர் எடுக்கணும். அவர் எடுக்கிறவருக்கு என்ன பேருனாக்கல ஒரு பேஸ், ஒரு காரம் வந்து இருக்கணும் அப்படின்றோம். அதுதான் இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் தேர்டு ஸ்டெப்பு. பாருங்கள், தேர்ட் ஸ்டெப்புக்கு என்ன பேர் சொல்கிறோம், லாஸ் ஆஃப் புரோட்டான். புரோட்டானை வந்து இழக்க போகுது. யார் மூலமாக இழுக்க போகுது அப்படின்னு கேட்டால் இந்த சிக்மா காம்ப்ளெக்ஸ் வந்து இழுக்க போகுது. ஃப்ரம் தி சிக்மா காம்ப்ளெக்ஸ். எப்படி இழக்க போகுது அப்படின்னா, இந்த புரோட்டான் வெளியே போச்சுன்னா we will get ஃபைனல் ப்ராடக்ட், நமக்கு இறுதியான ஒரு விளைபொருள் வந்து கிடைக்க போகுது. பாருங்கள், this step the hydrogen sp3 ஹைட்ரஜன் மாற்றி போட்டக்கூடாது சார், இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கே இவ்வளோ போகுமான்ட்டு. இவர் என்ன ஹைட்ரஜன், sp2 ஹைட்ரஜன். sp2 ஹைட்ரஜன் வந்து ரியாக்டிவிட்டி லெஸ்ஸு, யார் கூட கம்பேர் பண்ணும்பொழுது sp3 கூட. அதனால் இந்த பகுதிக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம், sp3 அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா. sp3ன்னா என்ன சார் சொல்லுங்கள், sp3ன்னா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் எத்தனை இருக்கணும், ஃபாஸ்ட்டாக. sp3ன்னா 4 இருக்கணும். வெரி குட், 4 சிக்மா பாண்ட் இருக்கணும். sp2ன்னா 3 இருக்கணும், அவ்வளோதான். இப்போ 3 இருக்கக்கூடிய இந்த இடத்துல 3 பாண்ட் இருக்கிற இடத்துல இருக்கிற ஹைட்ரஜனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது ஆல்ரெடி ஹைட்ரஜன் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குன்னா அது வந்து ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்குது. இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் ஆகின பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து வெளியே போக போகுது. அந்த ஹைட்ரஜனுக்கு தான் என்ன பேர் சொன்னோம், sp3 ஹைட்ரஜன் ஹைப்ரிடைஸ்டு ஹைட்ரஜன்னு பேர் அவருக்கு. sp3 ஹைப்ரிடைஸ்டு ஹைட்ரஜன் கார்பன் வந்து ரிமூவ்டு பை தி
காஞ்சுகேட் பேஸ். காஞ்சுகேட் பேஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு காரம் என்ன இருக்கணும், ஒரு எலக்ட்ரானை பெற்று இருக்கக்கூடியவர் வந்து வருவார், அவர் கூட இது என்ன போயிடும், ப்ளஸ்ன்றதை ஜாயின் பண்ணி வெளியே போயிடுவாங்க அப்படின்றது தான். பாருங்கள், காஞ்சுகேட் பேஸ் மீண்டும் என்ன நடக்குது, வி வில் கெட் ரீஸ்டோரிங். என்ன ரீஸ்டோர் ஆகுது, ஆல்ரெடி இருந்த அரோமேட்டிக் வரையும் வந்து உங்களுக்கு மீண்டும் வந்து ஃபார்மேஷன் ஆகுறாங்க. பாருங்கள், ரீஸ்டோரிங் தி அரோமேட்டிசிட்டி ஆஃப் தி ரிங்கு அப்படின்றது தான். இதுதான் உங்களுக்கு இந்த பகுதியில் நான் புரிய வைக்க வேண்டிய முக்கியமான பகுதி. மற்றது எல்லாமே ஒரே ஒரு வார்த்தை நம்ம தெரிஞ்சிக்கினா போதுமானது. எது, ரியாக்டன்ட்னாக்களே முடிஞ்சு போச்சு, பென்சின் தான். எலக்ட்ரோஃபைல் யாருன்றதையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆசிட் யார், கேட்டலிஸ்ட்ன்றதும் சொல்லியாச்சு, ஃபைனல் ப்ராடக்ட்டும் சொல்லியாச்சு. இப்போ அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனு தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஸ்டெப்பு எப்படி ஃபார்மேஷன் ஆகுறாங்க அப்படின்றது தான். ஃபாலோ பண்ண முடியுதா? அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸில் எத்தனை பேரை பற்றி பேச போகிறோம்? நீங்கள் தான் ஃபைனலாக ஆன்சர் சொல்லணும். பாருங்கள், இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்டு. நமக்கு என்ன காம்ப்ளெக்ஸ், இவர் சிக்மா காம்ப்ளெக்ஸ், இவருக்கு பேர் சிக்மா காம்ப்ளெக்ஸ். இந்த சிக்மா காம்ப்ளெக்ஸில் எந்த ஹைட்ரஜன் வெளியே போகணும், sp3 ஹைப்ரிடைசர் ஹைட்ரஜன். பாருங்கள், இவர் Br- பேஸ், அவர் தான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. யார் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு? H+. வாப்பா நீயும் நானும் ஒன்றா சேர்ந்துக்கலாம், எங்கிட்ட ப்ளஸ் இருக்குது, உங்கள்கிட்ட மைனஸ் இருக்குது, ப்ளஸும் மைனஸும் ஒன்றா சேர்ந்துக்கலாம். இங்கே இருக்கிற பாண்ட் வந்து உள்ளே பாருங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கும். ஷிஃப்ட் ஆகிட்டு எலக்ட்ரோஃபைல் வந்து பென்சின் இங்கே கூட அட்டாச் ஆகிருச்சு. யார் வெளியே போயிடுச்சு? பிஎஸும் இங்கே இருக்கக்கூடிய புரோட்டானும் சேர்ந்து வெளியே போயிட்டாங்க. இந்த ரியாக்ஷன் தான் என்ன பேர், ஃபைனல் ஸ்டெப்பு, ரீஸ்டோரிங் ஆகிறது. மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு பென்சீனை வந்து அட்டைன் ஆகிருச்சு. இந்த ஸ்டெப்பில் நமக்கு எத்தனை ஸ்டெப்பு நடக்குதுன்னு சொன்னுங்க பார்க்கலாம். 1, 2, 3? எத்தனை ஸ்டெப்? 3 ஸ்டெப். அந்த 3 ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணும்னா ஒரு எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு வரையணும். அது என்ன எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் அப்படின்னா பாருங்கள், இதுதான். எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம்ன்றது பாருங்கள், நாம் எடுத்த பென்சீன் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ரியாக்டன்ட், அவர் கூட யார் வந்து அட்டாச் ஆகுறாங்க, ஒரு சப்ஸ்டேட் எலக்ட்ரோஃபைல் வந்து சேரும் பொழுது 2 பேரும் எங்கே இருக்காங்க, பேஸ், ஒரு இனிஷியல் எனர்ஜி அல்லது கிரவுண்ட் ஸ்டேட் கிடைமட்ட நிலையில் இருக்கிறாங்க. இந்த 2 ஒன்றோட ஒன்று சேரும் பொழுது என்ன நடக்குது, எனர்ஜியில் அந்த பென்சீனுடைய எனர்ஜியிலும் எலக்ட்ரோஃபைல் எனர்ஜியிலும் சேஞ்சஸ் ஆகுறாங்க. அதனால் இந்த எனர்ஜி லெவல் வில் பி இன்க்ரீஸ்டு. அப்போ ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு என்ன பேர் சொல்கிறோம், டிரான்சிஷன் ஸ்டேட். தமிழ் வந்து என்ன பேர், இடைநிலை சேர்மம். இடைநிலை வந்து உருவாகுது. டிரான்சிஷன்னா இடைநிலை, ஸ்டேட்டுன்னா நிலை. இது வந்து முதல் இடைநிலை நிலை வந்து உருவாகுது. அந்த எனர்ஜிக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம், இஏன்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஈன்றது எனர்ஜி, ஏன்றது ஆக்டிவேஷன். தமிழ் வந்து கிளர் உரு ஆற்றல். கிளர் உரு தமிழ் வழி மாணவர்கள் இருந்தால் எழுதி வச்சுக்காங்க இதெல்லாம். கிளர் உரு ஆற்றல். கிளர் உரு ஆற்றல் முதல் நிலை வந்து கிடைக்கிது. இந்த முதல் நிலையில் வந்து பாருங்கள் ஆற்றல் அதிகமாக இருக்குது. ஆற்றல் அதிகமாக இருந்ததுன்னா என்ன பண்ணும், தே வில் பி லாஸ் எனர்ஜி. அது எனர்ஜியை இழந்துட்டு மீண்டும் எங்கே வரும், கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு தான் வரத்துக்கு ட்ரை பண்ணும். அதனால் என்ன நடக்குது, தே லாஸ் எனர்ஜி. எனர்ஜியை லாஸ் ஆனோடனே ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கிது. இன்டர்மீடியேட். எனக்கு இப்போ நீங்கள் யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நேரில் இருந்தாக்கெல்லாம் பரிசெல்லாம் கொடுக்கலாம். எல்லாருமே இணைய வழியில் இருக்கிறதுனால பரிசு எல்லாமே நானே எடுத்துக்கிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம், யார் இன்டர்மீடியேட்? அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸில் இன்டர்மீடியேட் யார்? ஆப்ஷன் ஏ கார்போகேட்டையான், ஆப்ஷன் பி கார்பேனியான், ஆப்ஷன் சி கார்பீன், ஆப்ஷன் டி ஃப்ரீ ரேடிக்கல். நான் பி எல்லாம் சொல்லக்கூடாது. எவ்வளோ உஷாரு பற்றியா? யார், சங்கீதாவா, மேகலா? நான் சொன்ன ஆப்ஷன்ஸு எனக்கே மறந்து போச்சு. உடனே பி சார் வச்சுக்காங்க சார் நீங்கள். வெரி குட், எக்ஸலண்ட்டு, சூப்பர். கார்போகேட்டையான், அவ்வளோதான். இங்கே ஃபார்மேஷன் ஆகிற இன்டர்மீடியேட் என்ன பேர், கார்போகேட்டையான். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த கார்போகேட்டையான் வந்து என்ன நடக்குது, ஸ்டேபிளானாக்கில் இதுவும் அன்ஸ்டேபிள் தான். ஏன் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னோன்னா sp2லேருந்து sp3 மாறிடுச்சு. இப்போ என்ன ஆகணும், அதுலேருந்து புரோட்டானை வந்து வெளியே அனுப்பணும். வெளியே அனுப்புறதுனால என்ன ஆகுது, சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அதுக்கு நீடு தேவைப்படுது. அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் பாருங்கள், பென்சீனியம் இன்டர்மீடியேட். அல்லது இதுக்கு தான் என்ன பேர்,
கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். அல்லது என்ன காம்ப்ளெக்ஸு? சிக்மா காம்ப்ளெக்ஸ். அல்லது என்ன காம்ப்ளெக்ஸு? அரீனியம் அயான் காம்ப்ளெக்ஸ். அல்லது இன்னொரு பேர் வீலேண்ட் இன்டர்மீடியேட். இது எந்த பேரை வேணாலும் இந்த இடத்துக்கு பொருந்தும். இப்போ பொருந்துறதுனால பாருங்கள் கொஞ்சம் எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே ஃபார்மேஷன் ஆகிற டிரான்சிஷன் ஸ்டேட் இடைநிலை நிலை வந்து 2வது நிலை உருவாகுது. இப்போ உருவான 2வது நிலையிலேருந்து யார் வெளியே அனுப்பணும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் யார் வெளியே போகணும்? எலக்ட்ரான் வெளியே போகணுமா, புரோட்டான் வெளியே போகணுமா, நியூட்ரான் வெளியே போகணுமா? லாஸ் ஆஃப் புரோட்டான். வெரி குட். யாரோ H+ன்னு போட்டிங்க, அவ்வளோதான். இங்கேருந்து இப்போ யார் வெளியே போகணும்? H+ வந்து வெளியே போகணும். பாருங்கள் H+ வந்து வெளியே போயிருச்சு. நமக்கு யார் கிடச்சிருச்சு? ப்ராடக்ட். நான் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடியிற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். PDS அப்படின்னு போட்டால் ப்ராடக்ட், RDS அப்படின்னு போட்டால் ரியாக்டன்ட். RDS அப்படின்னு கேட்டால் ரியாக்டன்ட்டு, PDSனால் ப்ராடக்ட். தமிழ் வந்து வினைப்படுபொருள், ப்ராடக்ட்ன்றது வினை விளைபொருள். இதுக்கு பேர் தான் வந்து எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம். சார் இந்த ப்ரொஃபைல் டயக்ராம் வச்சுட்டு என்னென்ன கேள்விகள் கேட்பாங்கன்னா 3 வகையான கேள்விகள் வந்து டச் பண்ணலாம். என்ன கேள்வி டச் பண்ணுவாங்க? இந்த எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராமில் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ரேட்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் வினைப்படு பொருளினுடைய தன்மை அல்லது வினைப்படு பொருளினுடைய வேகம் எந்த படிநிலையில் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. RDS அப்படின்னு சொல்லுவாங்க. RDS ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ரேட்டு டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், புரிஞ்சிக்க முடியுதா பாருங்கள், கவனிக்கிறீங்களா, லிசன் பண்ணுறீங்களா? ஓகே, எஸ். நமக்கு இந்த வடிவேல் ஒரு படத்தில் பொண்ணு பார்க்க போயிட்டுருப்பாங்க, மாயி அப்படின்ற படத்தில். மாயி அப்படின்னு ஒரு படம் வரும். அதில் பொண்ணு பார்க்க கூட்டின்னு போயிட்டு உட்கார வச்சிட்ருப்பாங்க. அதில் அந்த முன்னாடி வர ஒரு இதெல்லாம் சீனெல்லாம் வரும். என்னது மாய் என்ன வந்திருக்காங்க, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காங்க, நம்ம உறவினரெல்லாம் வந்திருக்காங்க, வாமா மின்னல் அப்படின்வாங்க. அந்த பொண்ணு பட்டுன்னு ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ ஃபாஸ்ட்டாக போகும் பொழுது ஒரு பொருளை வந்து நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியுமா முடியாதா? ஒரு பொருளினுடைய வேகமாக இருக்குது, அதனுடைய வேகத்தை வந்து நம்மளால் கணிக்க முடியுமா முடியாதா? நோ, முடியாது. நம்மளால் என்ன பண்ண முடியாது? டிட்டர்மின் பண்ண முடியாது. அதுவே என்ன சொல்லுவாங்க அடுத்தது? வடிவேல் ஒன்றே அங்கே நான் படத்துக்குள்ளே போயிட்டேன். வடிவேல் ரொம்ப வருத்தப்படுவார் இல்லையா? சரத்குமார் கேட்பார், என்ன மாப்பிள்ளை, என்ன மச்சான் பொண்ணு பார்த்துட்டேன்னா? ஐயோயோ இல்லை மச்சான், இது இல்லை மாப்பிள்ளை, பார்க்கவே இல்லை அப்படின்னு போட்டு உடனே அவர்கிட்ட சொல்லுவாங்க, பொண்ணு அப்பா கிட்ட, மாப்பிள்ளை வந்து ஒழுங்காக பொண்ணை பார்க்கலையா, கொஞ்சம் மெதுவாக வர சொல்லுங்கள். அடுத்தது மீண்டும் கூப்பிடுவாங்க, மீண்டும் அந்த ஃபாஸ்ட்டாக போகும். ஒரு கீப்பி கொடுக்க சொல்லணும்னா அப்போ அந்த பொண்ணு ஸ்லோவாக நடந்து வரும். இப்போ அப்படின்னா 2 பாயிண்ட்டு தான் நீங்கள் புரிஞ்சு வச்சுங்க. ஒரு ஸ்டெப்பு ஃபாஸ்ட்டு ஸ்டெப்பு, பொண்ணையே ஒழுங்காக பார்க்க முடியல. 2வது ஸ்டெப்பு ஸ்லோ ஸ்டெப்பு, பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து மெதுவாக நடந்து வரணும். அதனால தான் நமக்கெல்லாம் திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுபவத்தின் வாயிலாக நீங்கள்லாம் அனுபவப்பட்டிருப்பீங்க. திருமணம் ஆகாதவங்க வந்து ஃப்யூச்சரில் அனுபவப்படுவீங்க. பொண்ணு வீட்டுக்கு போகிறப்ப கையில் டீ டம்ளரோடு வரும். அதனால் இப்போ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு வேதி வினையின் வேகத்தை வந்து நம்ம நிர்ணயம் செய்யணும் அப்படின்னா அந்த நிகழ்வு வந்து வேகமாக நடக்கணுமா ஸ்லோவாக நடக்கணுமா? மாயி படத்துலேருந்து நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பொருளை நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா அந்த பொருள் வேகமாக போனோமா ஸ்லோவாக போனோமா? ஸ்லோவாக போகணும். வெரி குட். ஆல்மோஸ்ட் 3, 4, 5, 6 பேர் தான் ஆன்சர் வந்திருக்குது. இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன ஸ்டெப்பு? ஸ்லோ ஸ்டெப். அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் உங்களுக்கு நமக்கு போட்டித் தேர்வில் கேட்குற ஒரு வகையான கேள்வி. என்ன கேட்பாங்க? இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸில் ரேட்டு டிட்டர்மினிங் ஸ்டெப். ஆப்ஷன் ஏ ஸ்லோ ஸ்டெப்பு, ஆப்ஷன் பி ஃபாஸ்ட் ஸ்டெப்பு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆன்சர் என்ன சொல்லிடணும்? ஸ்லோ ஸ்டெப். அப்படின்னா ஸ்லோ ஸ்டெப்பாக நடக்கிறது எங்கே நடக்குதுன்னு சொல்லணும் எனக்கு. அடுத்த கேள்வி இதுதான். இந்த ஸ்லோ ஸ்டெப்புன்ற பார்த்தீங்களா, ஸ்லோ ஸ்டெப் எங்கே இருக்குது? ரியாக்டன்ட்லேருந்து யார் ஃபார்மேஷன் ஆகுறாங்க? இன்டர்மீடியேட். அந்த இன்டர்மீடியேட்டுக்கு என்ன பேர்? பென்சீனியம் இன்டர்மீடியேட். அப்படின்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்றது யாரை சொல்லணும்? ஃபார்மேஷன் ஆஃப் பென்சீனியம் இன்டர்மீடியேட் அல்லது ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் அப்படின்றது தான் நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஆப்ஷன்ஸில் வேறு என்ன சார் கொடுப்பாங்கன்னா பாருங்கள், இந்த டீப்ரோட்டோனேஷன், ஹைட்ரஜன் வந்து வெளியே போகிறத வந்து கொடுப்பாங்க. அதை சொல்லலாமா அப்படின்னா அதை சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அது என்ன ஸ்டெப்பு? ஃபாஸ்ட்டு ஸ்டெப்.
அது வந்து வேகமாக மாறிடுது. ஏன்னா இது வந்து நான் அரோமேட்டிக்கு, இது வந்து அரோமேட்டிக்கு. நான் அரோமேட்டிக் வந்து அன்ஸ்டேபிள், நிலைப்புத்தன்மை கிடையாது. அரோமேட்டிக் ஸ்டேபிள், அதனால் டக்குன்னு மாறுறது. அதனால் இது வந்து என்ன ஸ்டெப்பு? ஃபாஸ்ட்டு ஸ்டெப். இது 2வது கேள்வி. தென் இதில் 3வது கேள்வி என்ன கேட்பாங்க? இந்த எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம், ஆற்றல் வரைபடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரோமேட்டிக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனுடைய ஆற்றல் வரைபடம் அப்படின்றதுலேருந்து அடுத்த கேள்வி 3வது கேள்வி. ஹவு மெனி நம்பர் ஆஃப் டிரான்சிஷன் ஸ்டேட் எக்ஸிஸ்ட்? எத்தனை வகையான இடைநிலைகள் அப்படின்றது உருவாகிறது? ஆப்ஷன் ஏ 1 2 3 4 அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எத்தனை இடைநிலைகள்? 2 இடைநிலைகள். வெரி குட். 2 இடைநிலைகள் உருவாகிறாங்க. அந்த 2 இடைநிலை அப்படின்றது தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாருங்கள். அந்த அரீனியம் அயானுடைய மெக்கானிசத்தில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இடையில் ஃபார்மேஷன் ஆகிறது தான் அந்த இடைநிலைகள் அப்படின்றது. இன்டர்மீடியேட்டாக இருக்கிறது வந்து ரெடியாக இருக்குது, யாராக மாறத்துக்கு? ப்ராடக்டாக மாறத்துக்கு அப்படின்றது தான். ஸோ இதோட நமக்கு இந்த அரீனியம் அயான் மெக்கானிசம் அப்படின்றது முடிஞ்சது. ஸோ ஃபைனலாக இந்த எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம்லேருந்து வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன்ஸ் வி கேதர் அப்படின்னா, வி கேதர் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன்ஸ். பாயிண்ட் நம்பர் 1, இந்த மெக்கானிசம் வந்து எத்தனை ஸ்டெப்பில் நடக்குது? 2 ஸ்டெப் மெக்கானிசம். எதிலிருந்து? எனர்ஜி லெவல் டயக்ராமிலிருந்து. ஒட்டு மொத்தமாக ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் எத்தனை ஸ்டெப்பு? ரியாக்ஷன் மெக்கானிசம்னா எத்தனை ஸ்டெப்பு போகணும்? 3 ஸ்டெப்பு. எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராமில் இருந்து நம்ம தகவல்களை எத்தனை ஸ்டெப்பில் நடக்குதுன்றோம்? 2 ஸ்டெப். என்ன? ஒன்று ஃபாஸ்ட்டு ஸ்டெப்பு, இன்னொன்று ஸ்லோ ஸ்டெப். அவ்வளோதான். அதே தான் இந்த இடத்துல 2 ஸ்டெப்புன்னு சொல்கிறாங்க. அங்கே சொல்கிற ஸ்டெப்பு எதுக்கு போனோம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் அங்கே என்ன போனோம்? எலக்ட்ரோஃபைல் ஜென்ரேட் ஆகிறதுன்னு சொல்லணும். செகண்ட் ஸ்டெப்பு கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் ஆகிறதுன்னு சொல்லணும். 3வது ஸ்டெப்பு லாஸ் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு சொல்லணும். அங்கே அந்த ஸ்டெப்பு. இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக நடந்தது ஒன்று, ஸ்லோவாக நடந்தது ஒன்று. பாருங்கள், 2 ஸ்டெப் மெக்கானிசம் அப்படின்றது நடக்குது. இந்த டயக்ராம் ஹஸ் எத்தனை டிரான்சிஷன் ஸ்டேட்டு? 2 டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து நடக்குது. அது எதை இண்டிகேட் பண்ணுதுனாக்கல 2 ஸ்டெப் ப்ராசஸ். 2 டிரான்சிஷன் ஸ்டேட்டு கிடைக்கிறதுனால இது வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸ். என்னென்ன அந்த ஸ்டெப்பு அப்படின்னா 2 ஸ்டெப்பு கிடைக்குதுன்னு சொல்கிறோம். ஸ்டெப் நம்பர் 1 என்ன ஸ்டெப்பு? ஸ்லோ. அந்த ஸ்லோ ஸ்டெப்புக்கு தான் என்ன சொன்னேன் நான்? ஸ்லோ ஸ்டெப்புக்கு தான் என்ன சொன்னோம்? ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப், ரேட் RDS. அதனால் ஸ்லோ ஸ்டெப்புக்கு தான் வந்து RDS ஞாபகம் வச்சுக்கணும். இது கொஸ்டின்ஸில் வரும். வினை வேகத்தை வந்து நிர்ணயிக்கும் படி எது அப்படின்னு கேட்பாங்க. ஸ்லோ, மெதுவாக நடைபெறக்கூடிய நிகழ்வு அப்படின்றது தான் வினையினுடைய வேகத்தை வந்து நிர்ணயிக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், அட்டாக் ஆஃப் த எலக்ட்ரோஃபைல் E அண்ட் அரோமேட்டிக் ரிங் திஸ் என்டர்கோனிக் அல்லது என்ன பேருனாக்கல என்டோஜெரிக் அப்படின்னு சொல்கிறோம். எண்டோ அப்படின்னு கேட்டால் ஹீட்டை வந்து அப்சார்வ் பண்ணுறது, ஹீட்டை வந்து வெப்பத்தை வந்து உறிஞ்சிக்கிட்டு தான் அடிநிலையிலிருந்து கிளர்வுற்ற நிலைக்கு போகுது. அதுக்கு தான் என்டோகோனிக் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இட் ஹஸ் ஹையஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அந்த பார்த்தோம் இல்லையா, டயக்ராம்ல ஃப்ளோ சார்ட் வந்து போட்டிருப்போம். நமக்கு அதிகமான ஆற்றலை வந்து உறிஞ்சிருக்கும். பிகாஸ் எதனால் இந்த அளவுக்கு அதிகமான ஆற்றலை உறிஞ்சிருக்குன்னா, நம்ம கீழே கிரவுண்டில் இருந்தது அரோமேட்டிக்காக இருந்தது. இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது தே லாஸ் அரோமேட்டிசிட்டி, தன்னுடைய நிலைப்புத்தன்மையை இழக்குது. அதனால் பயங்கர கோபத்தில் இருக்குது. அதனால் பாருங்கள், த ஹையஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி பிகாஸ் அரோமேட்டிசிட்டி இஸ் டெம்ப்ரவரி லாஸ்ட். முழுமையாக போல் பகுதி அளவுக்கு தன்னுடைய அரோமேட்டிசிட்டியை வந்து இழப்பதுனால ஆற்றல் வந்து அதிகமாக இருந்து ஒரு கோபத்தினுடைய உச்சத்துக்கு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெம்ப்ரவரி லாஸ்ட் ஃபார்மிங் தி ஹையர் எனர்ஜி சிக்மா காம்ப்ளெக்ஸ். இந்த டயக்ராமில் இது புரியுது இல்லையா? இந்த ஸ்டெப்பு பாருங்கள், என்ன எனர்ஜி? ஹையர் எனர்ஜி. இப்போ 2 டிரான்சிஷன் ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு தான் எனர்ஜி வந்து அதிகம். இதுவே செகண்ட் டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் எப்படி இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குன்னா, இது கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. எதுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது? நான் விரைவிலேயே யாராக மாற போகிறேன்? அரோமேட்டிக்காக மாற போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்படி சொல்லலாம். யார்? உங்களுக்கும் இப்போ எழுதக்கூடிய டெட் ஆஸ்பிரண்ட்டுக்கும் மாதிரி. நீங்கள்லாம் ஓரளவுக்கு இப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க. என்ன, டக்குன்னு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வரத்துக்கு தயாராகிட்டீங்க. எந்த கவர்மெண்ட் வேலை? ஒரு டீச்சிங்க்கு வந்துடலாம். எது படித்தா போதும்? சப்ஜெக்ட் மட்டும் படித்தா போதும். ஆனால் இது வந்து இன்றைக்கி படிக்கக்கூடிய டெட் ஆஸ்பிரண்ட்டோடைய நிலைமை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டெட்டை பாஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது எதுக்கு வரணும்? சப்ஜெக்ட்டுக்கு வரணும். அப்படின்னும் பொழுது இங்கே எனர்ஜி கொஞ்சம் எப்படி இருக்குது? கம்மியாகவே இருக்குது. டக்குன்னு அடுத்த ஸ்டெப்பு வந்தால் கூட நம்ம ப்ராடக்ட், நம்ம ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி தான்
அதனால் இந்த ஸ்டெப்பு ஞாபகம் இருக்கணும். ஏன் ஃபஸ்ட்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குன்னா அரோமேட்டிசிட்டியை இழக்கிறதுனால அதிகமான ஆற்றலாக பெற்று இருக்குது ஆக்டிவேஷன் எனர்ஜி. செகண்டு டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி லோ. எதனால் அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக யாராக மாற போகிறாங்க, அரோமேட்டிசிட்டியை ரிட்டைன் ஆகிறதுனால எனர்ஜி கம்மி அப்படின்ற வார்த்தை வந்து வரணும். பாருங்கள் சொல்கிறாங்க சிக்மா காம்ப்ளெக்ஸ் அதர்வைஸ் கால்டு அரினியம் அயான் காம்ப்ளெக்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபார்மேஷன் ஆகிறது. ஸ்டெப் நம்பர் 2 சொல்லுங்கள். ஸ்டெப் நம்பர் 2 ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக? ஸ்டெப் நம்பர் 2 ஃபாஸ்ட்டாக நடக்குது, வேகமாக. என்கிட்ட இருக்கிற மொத்த ஆற்றல்னு எடுத்துக்காடா, நான் டக்குன்னு விழுந்துடுறேன் அப்படின்னுது. அதுக்கு பேர் வந்து எண்டோவில் எக்ஸோஜெரிக் அப்படின்னு பேர். எக்ஸோன்னா என்ன அர்த்தம்? லாஸ் எனர்ஜி. என்கிட்ட இருக்கிற எல்லா ஆற்றலும் நான் வெளியே விட்டுடுறேன். ஏன் வெளியே விடுறேன்? நான் தான் யாராக மாற போகிறேன், அரோமேட்டிக்காக மாற போகிறேன். அதுதான் ஸ்டெப் நம்பர் 2 ஃபாஸ்ட்டாக நடக்குது. பாருங்கள் ரிமூவல் ஆஃப் புரோட்டான் H+ பை பேஸ். காரத்தினால புரோட்டான் வந்து எடுத்துக்கொள்ளப்படுவது இரண்டாவது படி. பாருங்கள் திஸ் ஸ்டெப் வந்து ரேப்பீடு. நம்மளாம் சொல்லுவாங்க இல்லையா, என்னது இந்த ஏதாவது கேம் அது நடந்ததுன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, ரேபிட் ஃபயர். ரேபிட் ஃபயர்னு என்ன அர்த்தம்? டக் 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 டக்னு ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே போயிட்டுருக்கணும் அப்படின்றது தான். ரேப்பிடாகவும் இருக்குது அண்டு எக்ஸர்கோனிக். அங்கே என்ன சொன்னோம்? என்டர்கோனிக் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன வார்த்தை? எக்ஸர்கோனிக் அதர்வைஸ் கால்டு எக்ஸோஜெரிக். எக்ஸோஜெரிக் அப்படின்னா ஈட்டை வந்து லாஸ் பண்ண போகுது, வெப்பத்தை வந்து வெளியிட போகுதுன்னு அர்த்தம். எக்ஸோஜெரிக் பிகாஸ் அரோமேட்டிசிட்டி ரீஸ்டோர்டு. ஏன் வந்து சார் இது வெப்பத்தை வெளியிடுதுன்னா அரோமேட்டிசிட்டியை வந்து ரிட்டைன் ஆகுது, அதனால் இருக்கிற எல்லா ஆற்றலும் வேண்டாம் போ அப்படின்னு போட்டு துரத்தி விட்டுருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான். லாஸ்ட்டு பாயிண்ட்டு இதில் ஃபார்மேஷன் ஆகிற இன்டர்மீடியேட். யார் அந்த இன்டர்மீடியேட்டு? அவருக்கு தான் என்ன காம்ப்ளெக்ஸ்? சிக்மா காம்ப்ளெக்ஸ். அதர்வைஸ் என்ன காம்ப்ளெக்ஸு? வீல் அண்ட் இன்டர்மீடியேட் அல்லது இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம்? அரினியம் அயான் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஏ ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி இருக்குது? மினிமம். இது வந்து நமக்கு கேள்வி வரலாம். எது நமக்கு அரினியம் அயான் மெக்கானிசத்தில் யாருக்கு வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி மினிமம் அப்படின்னு கேட்பாங்க. யாருக்கு சொல்லணும்? இன்டர்மீடியேட்டுக்கு சொல்லிடணும். ஃபாஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி கொஞ்சம் கம்மி, ஸ்லோ ஸ்டெப்புக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகம், இன்டர்மீடியட் ஸ்டெப்புக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அதை விட குறைவு. இப்போ ஆர்டர் வந்து இந்த இடத்துல சும்மா தெரிஞ்சு வச்சுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸ்டெப்பு 1க்கு EA உடைய ஆர்டர். ஸ்டெப்பு 1க்கு அதிகம், அதுக்கடுத்தது யார் வரணும்? ஸ்டெப் 2. லீஸ்ட் யாருக்கு? இன்டர்மீடியேட். லீஸ்ட் யாருக்கு சொல்கிறோம்? இன்டர்மீடியேட்டுக்கு வந்து லீஸ்ட் அப்படின்ற வார்த்தையை வந்து கொடுக்கணும். இந்த ஆர்டரை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆர்டர் தெரிஞ்சதுன்னா நம்ம ஓவரால் ரியாக்ஷன் ஃபைனலாக எவ்வளோ நேரம் வரைக்கும் பேசினதெல்லாம் என்ன வந்து தகவலை வந்து கொடுக்குது. ஓவரால் ரியாக்ஷன் என்ன வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், த ஃபைனல் ப்ராடக்ட் ஜென்ரலி லோவர் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி. இது வந்து கிளர்வுற ஆற்றல் வந்து எப்படி இருக்குது? குறைவாக இருப்பதனால அது வந்து எப்படி இருக்குது? எக்ஸர்கோனிக். அதர்வைஸ் வந்து ரியாக்டண்ட்டை விட நமக்கு ஆற்றல் வந்து குறைவாக இருக்கிறது அப்படின்ற வார்த்தை. சரி, இப்போ என்ன கேள்வி? சிக்மா காம்ப்ளெக்ஸு உருவாகுதுன்றதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சிக்மா காம்ப்ளெக்ஸ் ஒன்று உருவாகுது, அதே போல் என்ன காம்ப்ளெக்ஸு? பை காம்ப்ளெக்ஸ். சிக்மா காம்ப்ளெக்ஸ்னால் என்ன மீனிங்கு? சிங்கிள், அந்த டபுள் பாண்ட் வந்து உடஞ்சி சிங்கிள் பாண்டாக மாறுறது தான் சிக்மா காம்ப்ளெக்ஸ்னு அர்த்தம். அப்புறம் அந்த பை காம்ப்ளெக்ஸ்னால் என்ன? சிங்கிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டாக மாறத்துக்கு பை காம்ப்ளெக்ஸ்னு பேர். பெரும்பாலும் இந்த பகுதியில் கேள்வியெல்லாம் டச் பண்ணுறது இல்லை, பிஜிடிஆர்பிக்கே டச் பண்ணுறதில்லை. பட் இருந்தாலும் நீங்கள் தகவல்களை முழுமையாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தகவல் கொடுக்குறோம். கேள்வி என்ன கேட்பாங்க? எவிடன்ஸ், ப்ரூஃப் என்ன? யாருக்கான ப்ரூஃபு? இந்த அரினியம் அயான் இன்டர்மீடியேட் வந்து ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்றதை எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு 2 எவிடன்ஸை வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு? வித்து டேட்டாஸோட, தகவலோட. இந்த டேட்டாஸ் எல்லாம் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் பிஜி படித்தவங்களாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். எல்லாத்துக்குமே ஸ்பெக்ட்ரல் ஸ்டடீஸ் வந்து பண்ணணும். நம்ம முன்னாடியே பேசின NMR, UV, மாஸ் பயாரு, அதே மாதிரி எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி, இல்லைன்னா ராமன், IR, இந்த தகவல் எல்லாத்தையும் எடுத்து இது மாதிரி உருவாகிருக்குன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். அது மாதிரி உருவாகிற ஒரு எவிடன்ஸ் தான் பாருங்கள், பென்சின் ரியாக்ஷன் வித் DCl. டி அப்படின்றது டியூட்டீரியம். நமக்கு தெரியும் இல்லையா? HCl என்றது ஹைட்ரஜன் குளோரைடு.
ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு. இந்த ஹைட்ரஜன் வந்து எக்ஸிஸ்ட் அஸ் எ புரோட்டான். ஹைட்ரஜனுக்கு எத்தனை ஐசோடோப் இருக்குது? யாராவது ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் டெட்டு டிஎன்பிசி படிக்கிறப்ப படிச்சிருப்பீங்க. ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புகளின் எண்ணிக்கை 3. வெரி குட். ஆன்சர் சூப்பர். 2 3 பேர் 4 பேர் சொல்லியிருக்கீங்க. 3 பேர் இருக்காங்க. என்னென்ன? H11. எல்லா பேசிக்கையும் இந்த இடத்துல நான் டச் பண்ணி விட்டுட்டே போகிறேன். H11, H12, H13. H11ன்றது புரோட்டியம், H12ன்றது டியூட்டீரியம், H13ன்றது ட்ரிட்டியம். இந்த புரோட்டியம் இருந்ததுன்னா Pன்னு சொல்லுவோம், டியூட்டீரியம் வந்ததுன்னா Dன்னு சொல்லுவோம், ட்ரிட்டியம் வந்ததுன்னா Tன்னு சொல்லுவோம். பெரும்பாலும் காமனாக ஸ்டேபிள் நிலைப்புத்தன்மையோடு இருக்கிறது யாருன்னா புரோட்டியம் தான். அதனால் புரோட்டியன்ற வார்த்தை நீ மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜென்ரலாக என்னவே பண்ணிக்காங்க, Hன்னே போட்டுக்காங்க. பட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஐசோடோப்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுவாங்க. அவங்க வந்ததுன்னா நீங்கள் H யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக அதனுடைய ஐசோடோப் டேர்மே யூஸ் பண்ணுங்க அப்படின்றது தான். அதனால் HCl மாதிரியே யாரை ரியாக்ட் பண்ணுறாங்க? DCl அப்படின்றதே ரியாக்ட் பண்ணுறாங்க. யார் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க? ஒரு கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி. யார் இந்த கேட்டலிஸ்ட்டு? ப்ரெசன்ஸ் ஆஃப் AlCl3. இவருக்கு தான் என்ன ஆசிட்னு சொன்னோம்? லூயிஸ் ஆசிட். லூயிஸ் அமிலத்தின் முன்னிலையில் இந்த DCl வந்து வினைப்படுத்துகிறாங்க. வினைப்படுத்தும் பொழுது ஜென்ரலான ரியாக்ஷன் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, அந்த Cl வந்து அட்டாக்கிங் நடந்திருக்கணும். ஆனால் இந்த இடத்துல Clக்கு பதிலாக யார் வந்து அட்டாக் ஆகுனா, டியூட்டீரியம் வந்து அட்டாக் ஆகுறாங்க அப்படின்றது தான். பாருங்கள், பென்சீன் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் வித் HCl. HCl கூட சேரும்பொழுது ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாகுது. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கலர்டாக இருக்குது. யார் கூட ரியாக்ட் ஆகும்பொழுது? பென்சீனும் HClலும் சேர்ந்ததுன்னா we will get பென்சீனு HCl காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாச்சுன்னா அது என்னவாக இருக்கான்? கலர்டாக இருக்குது. இல்லை சார், அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? HClக்கு பதிலாக DCl சேர்த்துறோம். அப்போ என்ன நடக்கும் பாருங்கள். மோரோவர் DCl சேர்த்தனா அந்த யூஸ்டு டு பிளேஸ் HCl டியூட்டீரியம் எக்ஸ்சேஞ்சு வித் பென்சீன் புரோட்டான். முன்னே என்ன நடந்தது? பென்சீனும் HClலும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக உருவாச்சு. இப்போ DCl நான் சேர்த்தனப்ப பென்சீனில் இருக்கக்கூடிய புரோட்டானை வெளியே துரத்தி விட்டுட்டு அவருக்கு பதிலாக யார் வந்து சேர்ந்துருச்சு? டியூட்டீரியம் வந்து அந்த இடத்துல சேருது. டியூட்டீரியம் சேர்ந்ததுனால இப்போ என்ன ஆகலை? காம்ப்ளெக்ஸ் வந்து கலராக இல்லை. முன்ன HCl சேர்ந்துருந்தப்போ என்ன உருவாச்சு? கலர் வந்து உருவாச்சு. இப்போ HCl சேரும் பொழுது நமக்கு என்ன உருவாயிருக்குன்னாக்கெல்லாம் அந்த இடத்துல ஒரு அயானிக் காம்ப்ளெக்ஸ், அயனி நிலையில் ஒரு சேர்மமாக இருக்கும். அயனி நிலையில் இருக்கிறதுனால அந்த சொல்யூஷன் வந்து கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, அது வந்து மின்சாரத்தை கடத்துது. மின்சாரத்தை கடத்ததுனால கண்டிப்பாக இட் வில் பி ஷோ அயானிக் கேரக்டர். அது வந்து அயனி நிலையில் இருந்திருக்கும். இப்போ இந்த 3மே இங்கே நடக்கலை. யார் சேர்ந்ததுனால? DCl சேர்த்தனதுனால. ஒன்றும் இல்லை, நீங்கள் சிம்பிளான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இதெல்லாம் எப்படி சார் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னா, கெமிஸ்ட்ரியெல்லாம் நம்பி தான் ஆகணும். கெமிஸ்ட்ரியில் எதுவும் நம்பாமலாம் செய்யாமலாம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு டெக்ஸ்ட் புக்குக்குள்ளே வராது. ஃபாலோ பண்ண முடியுதா பாருங்கள். ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். கவனிக்கிறீங்களா? லிசன் பண்ணுறீங்களா? ஒரு டெஸ்ட் டியூபை எடுத்துக்கிட்டு அதில் சும்மா ஒரு 2 or 3 drops பென்சீன் லிக்யூடை வந்து சேர்த்துறோம். லிக்யூடை சேர்த்துட்டு அது கூட யார் ஆட் பண்ணுறீங்க? ஒரு 2 to 3 drops வந்து HCl சேர்த்துறீங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை சேர்த்துட்டு அப்படியே டைரெக்டாக நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா அப்போ என்ன நடக்கும்? பென்சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்லெஸ் லிக்யூடாக இருக்கும். ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும் லிக்யூடு. HCl வந்து ஒயிட் கலரில் இருப்பாங்க. அது ரெண்டும் சேரும் பொழுது இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ப்ரௌனிஷாக இருந்த பென்சீனும் ஒயிட்டாக இருந்த HClலும் சேர்ந்து கலர் வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா நிறம் வந்து மாற ஆரம்பிக்குது. அதுலேருந்து நமக்கு அந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அந்த காம்ப்ளெக்ஸு என்ன பண்ணுறீங்க? ஒரு கேத்தோடு ஆனோடு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே அந்த இதில் வந்து கண்டக்டன்ஸ் வந்து காட்டுது. மின்சாரத்தை கடத்தும் தன்மை வந்து அந்த கண்டக்டோமெட்ரிக் மீட்டர் வந்து ஷோ பண்ணுறாங்க. அதுலேருந்து என்ன தெரியுது? அந்த காம்ப்ளெக்ஸுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுற தன்மை இருக்குது. எப்போ ஒரு பொருள் வந்து மின்சாரத்தை கடத்துதோ அவர்களுக்கு கண்டிப்பாக என்னவாக இருப்பாங்க? அயானிக் காம்ப்ளெக்ஸாக தான் இருப்பாங்க. கோவேலண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கிடையாது அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அயானிக் கேரக்டராக இருக்குன்றது முடிவு பண்ணுறாங்க. இதுவே டியூட்டீரியம் இருக்கிறப்ப என்ன நடந்துருச்சு? ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கேருந்து ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டியூட்டீரியம் வந்து உக்காந்துக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், திஸ் கேன் ஒன்லி எக்ஸ்பிளைன்டு தேர் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் சிக்மா காம்ப்ளெக்ஸ்.
இது வந்து எதற்கான உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்டால் சிக்மா காம்ப்ளெக்ஸ்க்கான உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்ற வார்த்தையை கொடுக்குறாங்க. தென் வாட் அபவுட் பை காம்ப்ளெக்ஸ்? பை காம்ப்ளெக்ஸ்னால் என்ன அப்படின்னா பாருங்கள், இன் ஆப்சன்ஸ் ஆஃப் AlCl3 முன்ன யார் முன்னிலையில் இந்த ரியாக்ஷன் நடந்தது? கவனிக்கிறீங்களா? முன்ன யார் முன்னிலையில் நடந்தது? ப்ரெசன்ஸ் ஆஃப் AlCl3 ஒரு லூயிஸ் ஆசிட் இருக்கிறப்ப HCl கூடயும் DCl கூடயும் சேர்த்தனீங்க, அப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாச்சு. அதுக்கு என்ன காம்ப்ளெக்ஸு? சிக்மா காம்ப்ளெக்ஸ்னு பேர் கொடுக்குறோம். இப்போ AlCl3 இல்லாதப்ப இந்த வினையை நடத்தினா என்ன நடக்குதுன்னா பாருங்கள், பென்சின் ஸ்டில் ஃபார்ம் 1:1 காம்ப்ளெக்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, பென்சின் 1 மோல் HCl சேர்த்துனீங்கன்னா அந்த ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கு. நீங்கள் அந்த 1 மோலை விட பென்சின் 1 மூலக்கூறு எடுத்துக்கிட்டு HCl வந்து அதை விட குறைவாக எடுத்திங்கன்னா அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கிறது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல முன்னாடி பார்த்த AlCl3 இருக்கிறப்ப இந்த இடத்துல அந்த ரேஷியோ எதுவும் சொல்லலை, 1:1 1:5 இந்த மாதிரி எதுவுமே சொல்ல கிடையாது. ஆனால் ஆப்ஷன்ஸ் ஆஃப் AlCl3யில் நீங்கள் கண்டிப்பாக 1 ml பென்சின் எடுத்தால் 1 ml HCl எடுக்கணும், 2 ml பென்சின் எடுத்தால் 2 ml HCl எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 1:1 காம்ப்ளெக்ஸ் வித் HCl. பட் கான்ட்ராஸ்ட் HCl கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது, நோ இஷ்யூ. பட் இதுக்கு அப்படியே எதிராக இருக்குது கான்ட்ராஸ்ட்டு இந்த சிக்மா காம்ப்ளெக்ஸ். சிக்மா காம்ப்ளெக்ஸுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்மா காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கா இல்லையா? ஃபாஸ்ட்டாக உங்களுடைய ஆன்சர். சிக்மா காம்ப்ளெக்ஸ் தே ஹாவ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆர் நோ? எஸ், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்குது. சிக்மா காம்ப்ளெக்ஸ் கலர்டு ஆர் நாட் கலர்டு? கலர்டு, வெரி குட். தே ஆர் அயானிக் நேச்சர் ஆர் கோவேலண்ட் நேச்சர்? என்ன நேச்சர்? அயானிக் நேச்சர். இப்போ இந்த தன்மை எதுவுமே இங்கே இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது, டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை கடத்துறதில்ல, மின்சாரத்தை கடத்தாதனால இது என்னாவும் கிடையாதுன்றாங்க, அயானிக்கும் கிடையாது. அப்படின்னா என்னவாக இருக்கலாம்? கோவேலண்ட்டாக இருக்கலாம், சகப்பிணைப்பாக இருக்கலாம் அப்படின்ற வார்த்தைக்கு சொல்கிறாங்க. பாருங்கள், இன் திஸ் கேஸ் DCl used to place of HCl, the recovered benzene not found. நமக்கு பென்சின் வந்து மீண்டும் கிடைக்கிறதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஃபவுண்டு டு கண்டைன் எனி டியூட்டீரியம். நம்ம அங்கே என்ன கிடைச்சிது? இந்த இடத்துல இருந்தால் ஹைட்ரஜனுக்கு பதிலாக அங்கே யார் வந்து அட்டாச் ஆச்சு? டியூட்டீரியம் அட்டாச் ஆச்சு. இந்த பகுதியில் நீங்கள் இந்த இடத்துல HCl எடுத்துகிட்டு DCl சேர்த்துனீங்கன்னா இந்த இடத்துல டியூட்டீரியம் அப்படின்றது சேர்ற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாகிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், in this case when DCl used to place of HCl, HClக்கு பதிலாக DCl சேர்த்தனீங்கன்னா என்ன நடக்குது? இந்த recovered benzene, திரும்ப பெறப்பட்ட பென்சின் அப்படின்றதே நாட் ஃபவுண்டு, நமக்கு மீண்டும் என்ன பண்ணுறதில்ல, கிடைக்கிறதில்ல. டு கண்டைன் எனி டியூட்டீரியம், டியூட்டீரியம் சேர்ந்த மாதிரி ஒரு பென்சின் இருக்கா அப்படின்ட்டு அந்த ஸ்பெக்ட்ரல் ஸ்டடீஸ் எடுத்து பார்த்தோன்னா அது மாதிரி எந்த தகவலும் தெரியறது கிடையாது. இப்படி இருந்ததுன்னா பாருங்கள், திஸ் டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்டு பை காம்ப்ளெக்ஸ். டியூட்டீரியம் அட்டாச் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த காம்ப்ளெக்ஸுக்கு பை காம்ப்ளெக்ஸ். டியூட்டீரியம் அட்டாச் ஆச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸுக்கு என்ன பேர்? டியூட்டீரியம் சேர்ந்துருந்தால் அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன காம்ப்ளெக்ஸு? சிக்மா காம்ப்ளெக்ஸ். அவ்வளோதான், அதுக்கு பேர் வந்து நம்ம சிக்மா காம்ப்ளெக்ஸ்னு சொன்னோம். இங்கே டியூட்டீரியம் இல்லாததுனால இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பை காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த தகவலெல்லாம் ரொம்ப அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாம் மேக்ஸிமம் எந்த இடத்துல உங்களுக்கு டச்சே பண்ண மாட்டாங்க, யாரும் சொல்லவே மாட்டாங்க. அதனால் பட் இருந்தாலும் நமக்கு கேள்வி கேட்குறவங்க ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஒரு கொஷின் பேப்பரை வந்து செட் பண்ணுறாங்கன்னா ஸ்டாண்டர்டு ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை வந்து வைக்குவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் புக்கை வைக்கும் பொழுது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் செட் பண்ணாங்கன்னா நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் கேள்விகளையும் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் வேறு எங்கேயாவது நம்ம இங்கே தான் சேரணுன்னு உங்களை கட்டாயமெல்லாம் படுத்தலை. இன்றைக்கி நமக்கு டெமோ தான் போகுது. ஆல்ரெடி நேற்றே வந்து ஒரு 6-7 பேர் வந்து நமக்கு அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. அட்மிஷன் போட்டவங்களும் இருக்கிறீங்க, அட்மிஷன் போடாதவங்களும் இருக்கிறீங்க.
பட் என்னென்னா கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் தரம் வந்து மாறும். அதை மட்டும் நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அது என்ன தரம் மாறுறதுன்னா என்ன சார் அப்படின்னா, வெறுமனே ஒரு கொஸ்டின்ஸு, வெறுமனே 4 ஆப்ஷன்ஸ் அது மாதிரியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அது மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் யூஜி டிஆர்பி எழுதுகிறப்போ உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும், அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஐயோயோ நான் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் பார்த்தேன், வெறும் கேள்வி அப்படியே 4 ஆன்சரை சூஸ் பண்ணேன், நான் அப்படி தான் நான் மார்க் எடுத்தேன் அப்படின்னு போட்டு கொஸ்டின் ஸ்டாண்டர்டெல்லாம் கொஞ்சம் மாறும், ஸ்டேட்மெண்ட்டு டைப்புக்கு மாறும், ரீசன் அண்ட் அசஷன் மாதிரி எல்லாம் மாறும், மேட்ச் தி ஃபாலோயிங்கு மாறும், அதே மாதிரி நமக்கு மல்டிபிள் சாய்ஸில் கொஞ்சமெல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். செகண்ட் ஒரு எவிடென்ஸு. ஸோ இந்த சொல்ல வர தகவல் எதுக்காகன்னா, இந்த மாதிரி தகவலெல்லாம் என்னன்னு, ஏன்னா உங்களுடைய சக்ஸஸுக்கு நான் ஷூரிட்டி கொடுத்தேன் இல்லையா, நேற்றே நான் சொல்லிட்டேன், இன்றைக்கே தான் சொல்கிறேன். நீங்கள் போடக்கூடிய எஃபெக்டை விட, நீங்கள் போடக்கூடிய ப்ரிப்ரேஷனை விட பல மடங்கு ப்ரிப்ரேஷன் நான் உட்காந்துட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது எந்த அளவுக்கு கடினமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். கணக்குக்கு ஒரு 10-15 வருஷம் 20 வருஷமாக பக்கம் இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கிறோம். அப்படின்னா என்ன சேஞ்சஸ் அங்கே பண்ணிட்டு வராங்க, என்னென்ன நடந்துகிட்ருக்குன்றது நம்மளால் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு தான் நம்ம இங்கே பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இதிலே வந்து செகண்டு எவிடன்ஸ் என்ன சொல்கிறாங்க, மெசிட்டிலின் வந்து ரியாக்ட் ஆகுது, யாரு கூட, எத்தில் ஃப்ளூரைடு கூட ரியாக்ட் ஆகுது. இது வந்து செகண்ட் ஒரு எவிடன்ஸாக வந்து கொடுக்குறாங்க. அப்படி எவிடன்ஸாக கொடுக்குறப்ப என்ன நடந்திருக்கும். இப்போ இதில் கேள்வி என்ன, மெசிட்டிலின்ன்றது யார் அப்படின்றதாவே கூட ஒரு கேள்வியாக இருக்கலாம். அது மெசிட்டிலின் நான் லாஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, லோ டெம்பரேச்சர் -80 டிகிரி செல்சியஸ் இருக்கிறப்ப மெசிட்டிலின் வந்து ரியாக்ட் ஆகுது, யார் கூட, வித்து எத்தில் ஃப்ளூரைடு அண்டு BF3. எத்தில்ன்றது என்ன ஃபார்முலா, C2H5. இது எத்தில், அது கூட யார் இருக்கணும், ஃப்ளூரின் இருக்கணும். ஸோ C2H5F அண்ட் BF3 கூட என்ன ஃபார்மேஷன் ஆகுறாங்கன்னா, ஸ்டேபிள் இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ், நிலையான ஒரு நிலைப்புத்தன்மை கொண்ட ஒரு இடைநிலை சேர்மம் அப்படின்றது உருவாகுது. அந்த காம்ப்ளெக்ஸும் என்னவா இருக்குது, கேட்டயானிக் அரீனியம் அயான் அதர்வைஸ் கால்டு என்ன காம்ப்ளெக்ஸு, வீலாண்ட் இன்டர்மீடியேட் வந்து ஃபார்மேஷன் ஆகுதுன்றதுக்கு ஒரு எவிடென்ஸாக சொல்கிறாங்க. யார் கூட சேர்றது, மெசிட்டிலினும் எத்தில் ஃப்ளூரைடும் ரியாக்ட் ஆகிறதையும் சொல்கிறாங்க. எப்படி இது ஸ்டேபிளாக உருவாகுது அப்படின்னா பாருங்கள், இந்த ஸ்டேபிள் அரீனியம் அயான் கேன் பி ஐசோலேட்டட், தனியாக பிரித்தும் எடுக்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொன்னோம், அந்த ரியாக்ஷன் இன்டர்மீடியேட் வந்து பெரும்பாலும் அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஏன்னா டக்குன்னு அந்த பக்கம் அரோமேட்டிக்காக மாறுறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அப்படின்னா அது வந்து அன்ஸ்டேபிள் தான். அப்படி இருக்கக்கூடிய அன்ஸ்டேபிளாக இருக்கிறதையும் என்ன பண்ணுறாங்க, தனியாக ஐசோலேட்னா தனியாக பிரிக்கிறது. எந்த கண்டிஷனில் பிரித்து எடுக்கிறாங்கன்னா, டெம்பரேச்சரை ரொம்ப கம்மியாக மாற்றிட்டு போகிறாங்க பாருங்கள். அட் லோ டெம்பரேச்சர், வெப்பநிலை வந்து குறைவாக இருக்கும் பொழுது இந்த அரீனியம் அயான் அப்படின்றத நீங்கள் செப்பரேட் பண்ணலாம். பாருங்கள், அப்பான் வார்மிங் -15 டிகிரி செல்சியஸ், ஒரு 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு அந்த இன்டர்மீடியேட்டை கொண்டு வந்தீங்கன்னா, 80லேருந்து 15க்கு வந்ததுன்னா இன்டர்மீடியேட் வந்து கன்வெர்ட் ஆகிடுது. யாராக கன்வெர்ட் ஆகுது, ஃபைனல் ப்ராடக்டாக, ஃபைனல் ஹைட்ரோ கார்பன் ப்ராடக்ட். யார் அந்த ஹைட்ரோ கார்பன் ப்ராடக்ட் அப்படின்னா பாருங்கள், 1வது பொசிஷனில் அந்த ஃப்ளூரின் கூட இருந்த எத்தில் குரூப் வந்து கனெக்ட் ஆகிடுது. நமக்கு ஆல்ரெடி இருக்கிற 2,4,6 ட்ரைமெத்தில் பென்சீன், இந்த 2,4,6 ட்ரைமெத்தில் பென்சீனுக்கு தான் என்ன பேர், மெசிட்டிலின். இது இப்போ ரியாக்ஷனாக நம்ம மாற்றணும். என்ன ரியாக்ஷன் அப்படின்னா பாருங்கள், இதுதான். இது வந்து நமக்கு என்ன சொல்கிறோம், மெசிட்டிலின். இது கூட யாரை ட்ரீட் பண்ணுறோம், எத்தில் ஃப்ளூரைடு ETF அல்லது C2H5F. யார் முன்னிலையில், BF3. இந்த BF3ன்றது யார் சொல்கிறோம், லூயிஸ் ஆசிட். நான் LA அப்படின்னு ஸ்டார்ட்டாக போடுறேன். இந்த லூயிஸ் ஆசிட்டுடைய வேலை என்ன சொல்லியிருக்கிறோம், ஜெனரேட் எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைலை வந்து ஜெனரேட் பண்ணணும். இங்கே என்ன எலக்ட்ரோஃபைலாக ஜெனரேட் பண்ணோம், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். போரான் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். லூயிஸ் ஆசிட் எல்லாமே என்ன பண்ணணும், ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை வாங்கணும். அது எங்கேருந்து வாங்கும் அப்படின்னா, இந்த ஃப்ளூரினுக்கு மேலே ஒரு 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான், 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். அதனால் இந்த அன்பேர்டு எலக்ட்ரான் யாருக்கு போக ஆரம்பிக்கும், போரான் கிட்ட போய் அட்டாக் ஆகும். அட்டாக் ஆகிட்டு BF3 ஒரு F. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, பிணைப்பு இருக்குது. இந்த பிணைப்பும் அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். பிச்சுக்கிட்டு வர்றதுனால அதுக்கு மேலே என்ன சார்ஜ்,
மைனஸ் சார்ஜு. ஸோ BF4ன்றது கிடைக்கும். நமக்கு இந்த எத்திலுக்கு மேலே என்ன இருக்கும், கார்பனுக்கு மேலே ப்ளஸ்ன்னு இருக்கும். இந்த ப்ளஸ்ஸு யார் அட்டாக் பண்ணோம், பென்சீனில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டு போயிட்டு பை பாண்டு வந்து அட்டாக்கிங் நடக்கும். ஸோ நமக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகுறாங்க, அரினியம் அயான் காம்ப்ளெக்ஸு சிக்மா காம்ப்ளெக்ஸு இந்த இன்டர்மீடியேட் வந்து ஐசோலேட் பண்ணுறோம். எத்தனை டிகிரி செல்சியஸில் சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை டிகிரி செல்சியஸ் சொன்னமே, -15 டிகிரி செல்சியஸில். இப்போ இந்த -15 செல்சியஸில் இந்த அரினியம் அயான் காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்கிது. சொல்லுங்க பார்க்கலாம், இந்த அரினியம் அயான் காம்ப்ளெக்ஸ் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா, ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? நம்ம முன்னாடி இருந்தே பேசிட்டு வந்தது தான். இது வந்து அன்ஸ்டேபிள். ஏன் அன்ஸ்டேபிள் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஹைப்ரிடைசேஷனாக மாறி இருக்கு, என்ன ஹைப்ரிடைசேஷனாக மாறிடுச்சு. இங்கே என்னவா இருந்தது, sp2 இருந்தது. இங்கே என்னவா மாறி இருக்கு, sp3 மாறிடுச்சு. sp3ன்றது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. அப்படின்னா தேர்டு ஸ்டெப்பு பார்த்தோமே, தேர்டு ஸ்டெப் மெக்கானிசத்தில் மூன்றாவது ஸ்டெப்பு. யாரும் ஒன்றும் ஆன்சரே பண்ணலையே. வெரி குட், லாஸ் ஆஃப் புரோட்டான். சங்கீதா மேடம் சூப்பர். இங்கேருந்து யார் வெளியே போகணும், இந்த புரோட்டான் வந்து வெளியே போகணும். அந்த புரோட்டானை யார் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா பாருங்கள், இந்த ஃப்ளூரினுக்கு மேலே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் இந்த ஹைட்ரஜனை அட்ராக்ட் பண்ணிடும். அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து இங்கே உள்ளே ஷிஃப்டிங் நடக்கும். ஷிஃப்டிங் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும். எந்த இடத்துல, இந்த எத்தில் குரூப் கனெக்ட் ஆன இடம் வந்து 1, இது 2வது இடம், இது 3வது இடம், இது 4வது இடம், இது 5வது பொசிஷன், இது 6வது பொசிஷன். ஸோ எந்தெந்த இடத்துல மெத்தில் குரூப் இருக்குது அப்படின்னா பாருங்கள், 2, 4, 6. அதனால் 2, 4, 6. எத்தில் எந்த குரூப்பில் இருக்குது, 1வது இடம். அதனால் 1வதுல எத்தில் 1 எத்தைல் 2, 4, 6. எத்தனை மெத்தில் குரூப் இருக்குது, 3. அதனால் என்ன மெத்தில், ட்ரைமெத்தில். ட்ரைமெத்தில். இந்த வளையத்துக்கு என்ன பேர், பென்சீன். பென்சீன். பாருங்கள், இங்கே இருந்த H இந்த F போய் என்ன போயிடும், HF வெளியே போயிடுவாங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்த யார், BF3. அந்த BF3யும் வந்து வெளியே போயிடுவாங்க. இதிலிருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம சொல்கிற அந்த சிக்மா காம்ப்ளெக்ஸு அல்லது அரினியம் அயான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்றது இந்த 2 எவிடென்சஸை வச்சு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. எது கூட கன்க்ளூஷன், HCl கூட சேர்த்துறது, DCl கூட சேர்த்துறது ஒரு கன்க்ளூஷன். அந்த HCl DCl சேர்த்துறப்பவே ப்ரெசன்ஸ் ஆஃப் AlCl3 ஒன்று, ஆப்ஷன்ஸ் ஆஃப் AlCl3 ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. 2வது வந்து மெசிட்டின் கூட ரியாக்ஷன் ஆகிறதுன்றது ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கோடு என்ன பண்ணலான்னாக்கா, இன்றைக்கி கிளாஸை வந்து கன்க்ளூஷன் கொண்டு வரலாம். நாளைக்கு இப்போ இன்றைக்கி பேசின தகவல்கள் தான் பேசிக். நாளைக்கு ஜஸ்ட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸில் அந்த டாபிக் வந்து ஓவர். எந்த டாபிக் ஓவர், இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம முடிச்சிடலாம். எத்தனை வகையான ரியாக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம், டோட்டலாக நம்பர் எத்தனை வகைகள், 1, 2, 3, 4, 5, 6 அவ்வளோதான். அந்த 6 வகையான ரியாக்ஷன்ஸு என்னென்ன இருக்குது அப்படின்றது. அந்த 6 வகையான ரியாக்ஷன்ஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஹாலஜினேஷன். ஹாலஜினேஷனில் எத்தனை பேரை பற்றி பேசணும், 2 பேர். ஒன்று வந்து குளோரினேஷன், புரோமினேஷன் 2 பேர். தென் 3வது பேச வேண்டியது நைட்ரேஷன், 4வது பேச வேண்டியது சல்ஃபோனேஷன், 5வது பேச வேண்டியது ஃப்ரீடல் கிராஃப் அல்கைலேஷன், 6வது பேச வேண்டியது ஃப்ரீடல் கிராஃப் அசைலேஷன். இது இல்லாமல் இன்னும் 2 பேர் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறோம். யார் அந்த எக்ஸப்ஷனல் கேசஸ், யார் அந்த வித்தியாசமான 2 பேர், ஹாலஜினேஷனில் 2 பேர் மட்டும் வித்தியாசமாக இருக்காங்கன்னு சொன்னமே. வெரி குட். ஃப்ளூரினேஷனும் அயோடினேஷனும், ஃப்ளூரினேஷனும் அயோடினேஷனும் வித்தியாசமாக இருக்காங்க. அவங்க மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்றதையும் நாளைக்கு பேசணும். ஸோ நாளைக்கு இந்த தகவலை பேசணுன்னா நமக்கு 10வது யூனிட்டில் ஒரு ஆஃப் வந்து முடிஞ்சிரு போகுது.
அதுக்கு அடுத்தது புதன்கிழமை வந்து எது பற்றி பேச போகிறோன்னா அரீனியம் அயான் காம்ப்ளெக்ஸுக்கு மாதிரியே யாரை பேசுகிறோம், SNAR பென்சைன். ஒரு 1 hour அது வந்து முடிஞ்சிடும். அதை முடிச்சிட்டோன்னா அந்த ஒரு ஆஃப் வந்து 10வது யூனிட் வந்து முடிஞ்சிரு போது அதுக்கு அடுத்து யாரை பற்றி பேச போகிறோன்னா கார்போஹைட்ரேட் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி அரௌண்டு நம்ம 6 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ண கிளாஸு. டைம் வந்து 7:50 7:50 அப்படின்றது கரெக்டாக அந்த 2 hours-னால் 2 hours நமக்கு கிளாஸஸ் வந்துடும். அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அன்னன்னைக்கு நடத்துகிற டாப்பிக்கை நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கனாக்களே போதுமானது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நடத்தினதுக்கு உண்டான வீடியோ கிளாஸுமே உங்களுக்கு இன்னும் ரெக்கார்டட் வீடியோ வந்து பணம் யார் பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த குரூப்பில் வந்து லிங்க் வந்து வந்துடும். பணம் பே பண்ணாதவங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட எஸ்டர்டேவே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி நிறைய பேர் நியூ கம்மர்ஸ் வந்து இருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே காஞ்சி எக்ஸலண்ட்டு படித்த சில மாணவர்கள் வந்து கேட்டுக்கொண்டது இருக்குனாங்க. என்னென்னக்கில் 15,000 ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டை எங்களால் பே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சாருக்கிட்ட சொன்னீங்களாம். அதனால் சார் வந்து எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நம்ம பசங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு 10,000 ரூபாய் வாங்கிக்கலாம் சார். இந்த மந்த் அதாவது பிப்ரவரி மந்த்து இப்போ 10,000 பே பண்ணிடுங்க, மார்ச் மாதத்துக்கு 5,000 வந்து பே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணுன்னா நேற்றே உங்களுக்கு அந்த 2 நம்பர் இருக்குது, அல்லது குரூப்பில் நீங்கள் ஜஸ்ட்டு மெசேஜ் போடுங்க. இங்கே எல்லாருமே ஆல்ரெடி காண்டாக்ட் நம்பர் தெரியும் இல்லையா? யாருக்காவது காண்டாக்ட் நம்பர் தெரியாதா? இருக்கிறவங்க பார்ட்டிசிபெண்ட் இப்போ லைவில் இருக்கிறவங்க யாருக்காவது காண்டாக்ட் நம்பர் தெரியாதா? தெரியலன்னா சொல்லுங்கள், நம்பரை சொல்கிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. பேமெண்ட்டுக்கான கூகுள் பே நம்பர் வந்து சென்ட் பண்ணி விட்றோம். அந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட்டு 10,000 நீங்கள் சென்ட் பண்ணி விட்ருங்க. நம்ம நாளையில் ஒரு 2 days இந்த ஃப்ரீ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு போகும். என்னென்னக்கில் ஃபஸ்ட்டு நாம் வந்து நம்மளுடைய எஃபிஷியண்ட்டை ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே டீச்சர்ஸு தான் இல்லையா? நிறைய கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸோடைய கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் நம்ம கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு உங்கள்கிட்ட பேமெண்ட்டை பற்றி நம்ம பேசலாம். தெரியாமல் நம்ம பேமெண்ட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கும் டெமோன்ஸ்ட்ரேஷன். ஆல்மோஸ்ட் ஆரம்பத்தில் வந்து ஒரு 20-25 பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்க ஒரு 11 பேர். ஆக்சுவலாக ஒரிஜினலான காம்படிஷன் இவ்வளோ தான், இந்த 11 பேர் தான். அதனால் மற்ற இடத்துல இருக்கிறவங்க மற்ற இடத்துல படிக்கிறாங்க செய்கிறாங்கன்றதெல்லாம் ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நமக்கு தேவை ஒரு இடத்துல நம்ம நம்பி போகிறோம், அந்த இடத்துல நம்பி போகிற இடத்துல நம்ம நல்ல விதமாக படிக்கலாம் செய்யலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதர்வைஸ் யூ கேன் லெஃப்ட் அவுட். நீங்கள் இந்த இணைப்பிலிருந்து வெளியேறிக்கலாம். கிளாஸ் முடிஞ்சது. நாளைக்கு வந்து நம்ம அகைன் 6 o'clock இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது நான் படிக்கணும் சார், இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. பேசிக்காக ஏதாவது ஒரு கரிம வேதியியல் தமிழ் வழி மாணவர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் ஏதாவது புத்தக நிலையங்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா வீரையன் அப்படின்ற ஒரு புத்தகம், வீரையன் அப்படின்ற புத்தகம் இருந்ததுன்னா அதை வாங்கிக்காங்க. அல்லது தமிழ் வழி மாணவர்கள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஸ்டேட் போர்டு புக்கு, வேறு எந்த புக்கும் வாங்க வேண்டாம். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஸ்டேட் போர்டு. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே நாளையிலேருந்து ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆக போகுது. பசங்க எல்லாமே புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வச்சுருப்பாங்க. இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு அந்த பசங்கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஒன்றும் பிரச்சனை, நமக்கு கொடுக்கக்கூடிய மெட்டீரியலே உங்களுக்கு போதுமானது. தமிழ் மீடியமுக்கு மெட்டீரியலும் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். கொஞ்சம் உங்கள் கைக்கு வந்து சேர்கிறதுக்கு டிலே ஆகும், டிலே ஆகும். பட் மெட்டீரியல் வந்துடும். கொஸ்டின்ஸ் வந்து பைலிங்குவல் தான் இருக்கும். நமக்கு டிஆர்பி செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிலம், அதுக்கு கீழேயே வந்து தமிழ். பட் என்னென்னா தமிழ் வேர்ட்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி செட் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்கு. பட் இருந்தாலும் நம்மளுடைய மாணவர்களினுடைய நலன் கருதி அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கு. தமிழில் தான் மெட்டீரியல் கொடுப்பீங்களா? தமிழில் மெட்டீரியல் கொடுப்போம். நீங்கள் மெட்டீரியலுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகேங்களா? நம்ம நடத்தி முடிக்க இப்போ ஒரு டாபிக் யூனிட் முடியுதுன்னா அந்த யூனிட் முடிஞ்ச பிறகு உங்கள் கைக்கு வந்து மெட்டீரியல் வந்து சேரும். அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிக்காங்கன்னா ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஸ்கூல் புக்கை வச்சுக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கலைச்செல்வி சார் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ இருக்கக்கூடிய 11th 12th புக்கில் இந்த தகவலெல்லாம் இருக்காது.
பட் என்ன இருக்குன்னா இதுக்கு முன்னாடி பேசணும் பாருங்கள், அந்த அரோமேட்டிக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இவ்வளோ டெப்த்தாவெல்லாம் இருக்காது. நாம் பேசுகிற மாதிரி டெப்த்தாக அந்த எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராமெல்லாம் இருக்காது. பேசிக்காக அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. வீரையன் புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா வீரையன் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு பசங்க யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் அதான் சொன்னேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? இல்லை எந்த ஊர் நீங்கள்? அப்படியா? இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான புக் ஸ்டோர் இருக்கும் பாருங்கள். அந்த புக் ஸ்டோரில் போயிட்டு வீரையன் புத்தகம் அப்படின்னு கேட்டாக்கில் வச்சுருப்பாங்க. ஆர்கானிக் 1, ஆர்கானிக் 2 அப்படின்னு 2 வால்யூம் இருக்கும். அதே மாதிரி இன்ஆர்கானிக் 1, இன்ஆர்கானிக் 2ன்னு இருக்கும். ஃபிசிக்கல் 1, ஃபிசிக்கல் 2ன்னு இருக்கும். உங்களால் ஒட்டுமொத்தமான புக்குமே சேர்ந்து ஒரு 700-800 ரூபா தான். இல்லை என்னால் புக்கு வாங்க முடியல, ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னாக்கல நம்ம மெட்டீரியல் கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை வேண்டாம் உங்களுக்கு. பட் என்னன்னா டிலே ஆகும். நமக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ரெடி பண்ணி கொண்டு வந்து சேர்க்கணும். இங்கே கொரியர் போஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து ரீச் ஆகணும். அது இல்லாமல் நமக்கு ஒரு யூனிட் முடித்த பிறகு தான் மெட்டீரியல். இடையிலே மெட்டீரியல் கொடுத்தாக்கல என்ன நடக்குதுன்னா, கிளாஸஸை ஃபாலோ பண்ணுறவங்களுடைய நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுது. கிளாஸை ஃபாலோ பண்ணாமலே ஃபைனலாக என்ன சொல்லிடுறாங்கன்னா, எங்களுக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரிசல்ட் வராதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய கவனிப்பு சரியில்லாதது அப்படின்றது தான் காரணம். அதனால தான் இதெல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் பார்த்துட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கு. இல்லை புக்கு இல்லைனாக்கெலாம் அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுங்கனாக்கெலாம், உங்களுக்கு பக்கத்தில் மாவட்ட நூலகம் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஏதாவது இருக்கா பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் போனீங்கன்னா கட்டாயம் இந்த புத்தகம் வந்து வச்சுருப்பாங்க. கெமிஸ்ட்ரி அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு கிட்ட போனீங்கன்னாக்கெலாம் அந்த இடத்துல தமிழ் வழி புத்தகம் இது நான் வீரையன்ன்றது காலேஜ் லெவலில் யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் தமிழ் வளர்ச்சித்துறை, தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை இது மாதிரி வேதியியல் புத்தகங்கள் நிறைய டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு தமிழ் வழி மீடியம் வந்து நோட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரே வந்து ஒரு ஒத்த புத்தகத்தை வீரையின் ஒத்த புத்தகத்தை வச்செல்லாம் நோட்ஸ் ரெடி பண்ண முடியாது. ஒரு போட்டித் தேர்வுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 4 புக்கு 5 புக்காவது ரெஃபரன்ஸ் வைக்கணும். அது வந்து அங்கே ப்ரொஃபஸர்ஸ் என்ன ரெஃபரன்ஸ் புக்கை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நாமளும் எடுக்கணும். அதனால் அந்த புத்தகமும் இருக்கும். அதனால் நீங்கள் நூலகத்தில் அதை பாருங்கள். சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு 2 யூனிட்டு சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால் நீங்கள் சார் எங்களுக்கு இன்னும் நடத்தவே ஆரம்பிக்கிறேன்ட்டாலும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி எஸ்டர்டே வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் தமிழ் வழி மாணவர்கள் போயிட்டு +2 புத்தகத்தில் வால்யூம் 1 அணைவு சேர்மங்கள் அல்லது அணைவு வேதியியல் புத்தகத்தை எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். யூனிட் 10 நீங்கள் இந்த டாப்பிக்கை வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ சங்கீதா, தேங்க்யூ. ஓகே, உங்களுடைய அப்ரிஷியேஷனை விட உங்கள்கிட்ட இருந்து நாம் ஏதாவது பண்ணுற மிஸ்டேக்ஸை தான் நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக உங்களுக்கு 100% ஏன்னா உங்களோட நான் மீண்டும் சொல்கிறது, நாங்கள் 2 பேருமே நானாகட்டும் அவர் செந்தில் சார் ஆகட்டும் உங்களுடைய வெற்றிக்கு 100% நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். ஏன்னா நாங்கள் அத்தனை முறை ஒரே எக்ஸாம் எழுதி நாங்கள்லாம் ஜெயிச்சும் கிடையாது. 1000 எக்ஸாம் எழுதி நாங்கள் தோல்வியை சந்திச்சுட்டு வந்தவங்க. அப்படின்னா வெற்றி பெற்றவங்கிட்ட கேட்டிங்கன்னா வெறும் வெற்றிக்கான ஐடியா மட்டும் தான் சொல்லுவாங்க. தோல்வி அடைஞ்சவங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அந்த தோல்விக்கான வழியையும் சேர்த்து சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த ட்ராக்கில் போனால் நீ தோற்றுருவ அப்படின்றது அந்த தோல்விக்கான வழியையும் போகாதீங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் 2 பேருமே சப்ஜெக்ட்லும் நல்லா படிச்சிருக்கிறவங்க தான், குவாலிஃபைடு தான். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க தான். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கிளாஸ்மேட்ஸு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்கனால நீங்கள் இப்போ பிகினிங்லேயே சொல்லிடுங்க. கிளாஸ் நம்ம ஆரம்பித்து போகிறப்பவே சொல்லிடுங்க. கிளாஸ் முடிஞ்ச பிறகு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். ஓகே, தேங்க்யூ. உங்கள் கூட இன்றைக்கி செஷன் வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் கழித்து சப்ஜெக்டை வந்து மனசார நடத்துறது. இந்த கான்வர்சேஷன் இது நான் உங்களுக்கு டீச்சர்ன்ற மாதிரியோ நீங்கள் எனக்கு ஸ்டூடெண்ட்ன்ற மாதிரியெல்லாம் கிடையாது. வி ஆர் த லேர்னர். நீங்கள் நான் எல்லாருமே கற்றுக்கிறவங்க தான். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து லேர்ன் பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம், எல்லாருமே வெற்றி பெறலாம். தேங்க்யூ. குட் நைட். see you tomorrow.